Students, good afternoon. Kinetic theory of gases. இந்த டைட்டிலோட ரிமைனிங் ஒன் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நேத்து கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு 70% முடிச்சாச்சு. இன்னொரு 30-35% நாம என்ன பண்ணா பார்க்கணும். இதை நான் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸோட செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவேன். இந்த செகண்ட் ஸ்டேஜை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் சில விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். நம்ம படிப்போம், படிச்சுட்டு அப்டேட் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். செம சிம்பிள் தான் இந்த லெசன், பட் கண்டினியூஸா படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப ஸ்பிளிட் பண்ணி 1 hour இந்த கிளாஸ் டீச் பண்ணாலும் அந்த மாதிரி நீ படிச்சாலும் இது கம்ஃபர்டபுளா இருக்காது, கஷ்டமா இருக்கும். இப்ப நான் செகண்ட் ஸ்டேஜை முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ஃபர்டபுளா மாறிடும். ஸோ நான் நேரா கண்டென்ட்டுக்குள்ள போயிடுறேன். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், இதுதான் டைட்டில். கேஸ்ல நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மோனோ அட்டாமிக் எடுக்கிறேன். மோனோ அட்டாமிக்கோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3 அப்படின்னு சொல்றேன். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல்னு ரெண்டா ஸ்பிட் பண்ணி எழுதியிருக்கேன். டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷனல்ல 0 அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு ஓவராலா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருக்கேன். இதோட மீனிங் என்ன? இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அடுத்து டை, ட்ரை அட்டாமிக், நான் லீனியர் இதெல்லாம் படிக்கிறப்போ ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இதோட மீனிங்கை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறோம். ஹீலியம், நியான், ஆர்கான் இதெல்லாம் மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக்னா ஒரு சின்ன டாட் மாதிரி தான். ஸோ இப்போ இந்த பேப்பரை நான் கிழிச்சு ஒரு ரவுண்ட் மாதிரி மாத்திக்கிறேன். இதுதான் மோனோ அட்டாமிக் மாலிகுல். இப்ப இது இந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இது இங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறத நாம இண்டிகேட் பண்ணணும். 3 வேரியபிள் வச்சு இண்டிகேட் பண்ணலாம். ப்ராபபிளி இது எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஹைட் ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ், ஒய், இசட். ஸோ அப்ப இந்த பார்ட்டிக்கல் வந்து ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் 2 சென்டிமீட்டர்ல இருக்கு, ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ் 3 சென்டிமீட்டர்ல இருக்கு, ஃப்ரம் இசட் ஆக்சிஸ் 5 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். நார்மலா ஒரு சின்ன டாட் இல்லைன்னா ஒரு சின்ன பாயிண்ட் இல்ல ஒரு சின்ன பார்ட்டிக்கல் அது ஒரு சின்ன மாலிகுல், ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கிற மாலிகுலை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க 3 டேர்ம் வச்சு என்ன பண்ணலாம்னா 3 நம்பர்ஸ் வச்சு சொல்லிடலாம். இப்ப அந்த பார்ட்டிக்கல் பக்கத்துல 3, 4, 7 எழுதியிருந்தா ஆரிஜின்ல இருந்து 3 சென்டிமீட்டர் ஆர் 3 மீட்டர் தள்ளி இருக்கு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், 4 மீட்டர் தள்ளி இருக்கு ஆன் ஒய் ஆக்சிஸ், 7 மீட்டர் தள்ளி இருக்கு ஆன் இசட் ஆக்சிஸ்னு அர்த்தம். இப்ப இந்த பீரோ தெரியுதுல, இதை தான் நான் ஆரிஜின் வச்சிருக்கேன். பார்ட்டிக்கல் இங்க இருக்கு. ஸோ ஆரிஜின்ல இருந்து எக்ஸ்ல எவ்வளவு இருக்கு, ஆரிஜின்ல இருந்து ஒய்ல எவ்வளவு இருக்கு, ஆரிஜின்ல இருந்து இசட்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நாம மெஷர் பண்ணிட்டு இதோட பக்கத்துல அந்த நம்பர்ஸ் எழுதிட்டோம்னா இந்த நம்பர்ஸை பாக்குறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஃப்ரம் ஆரிஜின் இது இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, எக்ஸ்ல எவ்வளவு தள்ளி இருக்கு, ஒய்ல எவ்வளவு தள்ளி இருக்கு, இசட்ல எவ்வளவு தள்ளி இருக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்றோம். ஒரு மாலிகுல்ல ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் தேவைப்படுதோ அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நான் ஏன் இந்த நம்பர்ஸை வேரியபிள்ஸ்னு சொல்றேன் அப்படின்னா மேபி இப்ப இந்த மாலிகுல் நான் கையில வச்சிருக்கிற இந்த மாலிகுல் ஃப்ரண்ட்லயோ, பேக்லயோ, ரைட்லயோ, லெஃப்ட்லயோ நவுந்துருச்சுன்னா அந்த நம்பர்ஸ் மாறும். ஸோ அப்போ ஒரு மாலிகுல நாம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எத்தனை வேரியபிள் ரெக்வயர்டா இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாலிகுல நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட், ரைட்டு, அப் டவுன் மூவ் பண்றேன். இந்த மாதிரியான மூவ்மெண்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஸோ அப்ப மாலிகுல் லீனியராவோ டிரான்ஸ்லேஷனல் மோஷனையோ ஃபாலோ பண்றப்ப அந்த மாலிகுல் எங்க இருக்கு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எனக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது. அதனாலதான் நான் இந்த டேபிள்ல டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு போட்டு 3ன்னு எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல அப்படிதான் எழுதியிருப்பேன். டிரான்ஸ்லேஷனல் மோஷன் போட்டு என்ன பண்ணிருப்பேன்னா 3ன்னு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் 0ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? இப்ப இதே மாலிகுல் இந்த பாயிண்ட்லயே இப்படி ரொட்டேட் ஆகுது. இதே மாலிகுல் இந்த பாயிண்ட்ல இப்படி என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுறப்ப அங்கேயே தான் இருக்கும். ரொட்டேட் ஆகுறப்ப
இப்படி ரொட்டேட் ஆனாலும் சரி, இப்படி ரொட்டேட் ஆனாலும் சரி, இப்படி ரொட்டேட் ஆனாலும் சரி, ரொட்டேட் ஆகுறப்ப இதோட லொகேஷன் மாறல. ஒரு மோனோ அட்டாமிக் மாலிகுல்ங்கிறது சிங்கிள் டாட் தான். சிங்கிள் டாட்டை ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வரைஞ்சாலும் பார்க்க அப்படிதான் இருக்கும். ரொட்டேட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க அப்படிதான் இருக்கும். சோ அதனால இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆகுறப்ப இதுல எந்த சேஞ்சஸும் நம்மளால பார்க்க முடியல. சோ அப்ப அந்த மாதிரி சேஞ்சஸ் இல்லைன்னா நம்ம ஜீரோன்னு போட்டுடலாம். இதே இந்த மாலிகுல் லீனியரா மூவ் பண்றப்ப இதோட லொகேஷன் மாறுது. அப்ப நம்ம பிராக்கெட்ல எழுதுற அந்த நம்பர்ஸும் மாறும். சோ அப்ப எக்ஸ் ஒய் இசட் 3 நம்பர்ஸுமே மாறும். லீனியர் தான் டிரான்ஸ்லேஷனல். அப்ப டிரான்ஸ்லேஷனலா மூவ்மெண்ட் வரப்ப there is a என்ன சொல்றது, there is a variable changes. வேரியபிள்னாவே சேஞ்சஸ்ன்னு அர்த்தம். அது மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். சோ அந்த நம்பர்ஸ் மாறுது. சோ அதை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்றோம். அப்ப டிரான்ஸ்லேஷனலா மூவ் பண்றப்ப அந்த நம்பர்ஸ் மாறுது. அப்ப டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ல 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருது. ரொட்டேஷனல் மோஷன்ல வந்து நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் வரல. எந்த சேஞ்சஸும் அந்த மாலிகுல்ல பார்க்க முடியல. மாலிகுல் ரொட்டேட் ஆனாலும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால ரொட்டேஷனல்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது. சோ அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டலா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஆயிரும் அப்படின்னா 3 அப்படின்னு வந்துடும். சோ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு நாம எழுதுற நம்பர்ஸை நீ மக்கப் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நம்பர்ஸ் எதுவுமே மாறாது. பட் எப்பயுமே ஒரு விஷயத்த மக்கப் பண்ணி அதன் மூலியமா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுங்கிறது டெஃபினட்டா கம்ஃபர்டபிலிட்டியை கொடுக்காது. ஸோ அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அப்ப டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னா லீனியர் மோஷன். ஒரு சின்ன மாலிகுல், மோனோ அட்டாமிக் மாலிகுல லெஃப்ட் ரைட் அப் டவுன்வர்ட்னு மூவ் பண்றப்ப அந்த மாலிகுலோட லொகேஷன் மாறுது. அதை இண்டிகேட் பண்றதுக்கு உனக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது. அதுதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அதே மோனோ அட்டாமிக் மாலிகுல நீ ரொட்டேட் பண்றப்ப அதோட லொகேஷன் மாறாது, அங்கேதான் இருக்கும். அதனால ரொட்டேஷனல்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடைச்சிடும். அது 3. இப்ப இதே மாதிரி டை அட்டாமிக் மாலிகுல் நான் டை நடத்துறேன். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஓவராலா டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். டை அட்டாமிக் மாலிகுல்ங்கிறது எப்படி இருக்கும்னா இப்ப இந்த ஸ்பேனர் மாதிரி தான் இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் டை அட்டாமிக்கு நல்ல எக்ஸாம்பிள். இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு, நடுவுல ஒரு பாண்ட் இருக்கும். இதுதான் டை அட்டாமிக். இப்ப இது இங்க லொகேட் ஆயிருக்கு. பொதுவா XYZ ஆக்சிஸ்ல யார் லொகேட் ஆயிருந்தாலும் அவங்கள ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 3 வேரியபிள் தேவைப்படும். இப்ப நான் இதை என்ன பண்றேன்னா இப்படி மாத்துறேன், இப்படி மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன். அப்ப நான் இப்ப லீனியரா மூவ் பண்ணிருக்கேன். இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். நான் இப்ப இந்த டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ஃபாலோ பண்ணா எனக்கு இதோட லொகேஷன் வேரி ஆகுது. அந்த லொகேஷனை டினோட் பண்றதுக்கு 3 வேரியபிள் தேவைப்படுது. ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து இதை ரொட்டேட் பண்ணும். இதை ரொட்டேட் பண்றப்போ 3 விதமா ரொட்டேட் பண்ணலாம். ஆப்ஷன் 1 இது, ஆப்ஷன் 2 இது, ஆப்ஷன் 3 என்ன அப்படின்னா இது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நான் இப்படி ரொட்டேட் பண்றேன். இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்றப்ப மாற்றம் வருது. மாற்றம் வந்துருச்சுனாவே ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துடும். அப்ப ரொட்டேஷன்ல நான் இப்படி ரொட்டேட் பண்றப்ப மாற்றம் வருது. அப்ப ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துடும். அடுத்து நான் இப்படி ரொட்டேட் பண்றப்ப எந்த மாற்றமும் வரல, அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த ரொட்டேஷன்ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது. அடுத்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணா மாற்றம் வருது. பல்ட்டி அடிக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணா மாற்றம் வருது. மாற்றம் வந்துச்சுன்னா ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். பொதுவாவே யார நீ XYZ ஆக்சிஸ்ல லொகேட் பண்றதா இருந்தாலும் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மேண்டேட்டரியா வந்துடும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷனல். நீ இங்கிட்ட அங்கிட்ட மூவ் பண்றப்ப அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷனல் சொல்றோம். டிரான்ஸ்லேஷனலுக்கு 3 கன்ஃபார்ம்டா வந்துடும். ரொட்டேஷனலுக்கு எத்தனை வருதுன்னு நீ அடிஷனலா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்படி இருக்கு, நான் இப்படி ரொட்டேட் பண்றேன். ஸோ அப்ப சேஞ்சஸ் தெரியுது. இப்படி இருக்கிறத இப்படி ரொட்டேட் பண்றப்ப பார்த்தா வித்தியாசமா அதோட அப்பியரன்ஸ் மாறின மாதிரி இருக்கு, பொசிஷன் மாறின மாதிரி இருக்கு. அப்போ ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துடும். இப்படி ரொட்டேட் பண்றப்ப பொசிஷன் மாறல, அதே இடத்துல தான் இருக்கு, அப்ப வராது. இப்படி ரொட்டேட் பண்றப்பையும் பொசிஷன்ஸ் மாறுது, அப்ப இன்னொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்துடும். அப்ப டிரான்ஸ்லேஷனல்ல 3, ரொட்டேஷன்ல 2. அப்ப டோட்டலா 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஆகும் அப்படின்னா டைஅட்டாமிக்கு வரும். டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2, 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். நார்மல் டெம்பரேச்சர்ல, ஹை டெம்பரேச்சர்ல இன்னொரு 2 சேர்ந்து 7ஆ மாறிடும். ஹை டெம்பரேச்சர்ல வைப்ரேஷன் எஃபெக்டும் வரும்.
இது நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது, பட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். அப்ப இந்த மோனோ டை இந்த டிஸ்கஷன்ல உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். என்ன கிளாரிட்டி அப்படின்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது how many variables required to locate a molecule, அவ்வளவுதான். ஒரு மாலிகுல லொக்கேட் பண்றதுக்கு எத்தனை வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்றோம். அன்டவுட்டட்லி இந்த நம்பர்ஸ் எதுவும் மாறாது, பட் புரிஞ்சுக்கிட்டா செம சூப்பரா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா உள்ள ப்ராப்ளத்துல இருக்கிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் வந்து சூப்பரா புரியும். அதனால புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதா நல்லது. யார லொக்கேட் பண்றதா இருந்தாலும் 3 வேரியபிள் மேண்டேட்டரி. இப்ப என்னைய லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா XYZல 3 வேரியபிள் இருந்தாதான் நான் எங்க இருக்கேங்கிறத கிளியரா சொல்ல முடியும். சோ 3 வேரியபிள் மேண்டேட்டரி. அப்ப டிரான்ஸ்லேஷன்ல 3 வந்துரும். பொதுவா நம்ம எல்லாருமே ஹரிசாண்டலாவோ வெர்டிகலாவோ இன்க்ளைண்டாவோ மூவ் ஆகும். சோ இதெல்லாம் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். சோ டிரான்ஸ்லேஷனல் மோஷன்ங்கிறது 3 வேரியபிள் வச்சு நம்ம ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். நான் இங்க இருக்கேன், அப்ப XYZக்கு ஒரு 3 நம்பர் வரும். நான் கொஞ்சம் தள்ளிட்டா அந்த நம்பர் மாறும், நான் இன்னும் தள்ளினா அந்த நம்பர்ஸ் மாறும். சோ அப்படி நான் தள்ளுறப்ப என்னோட மோஷன் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியரா இருக்கு, நார்மலா இருக்கு. அந்த நார்மல் மோஷனை தான் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். அப்போ மோனோவா இருந்தாலும் டையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் டிரான்ஸ்லேஷனல் மோஷனை இண்டிகேட் பண்றதுக்கு 3 வேரியபிள் வேணும். அடுத்து ரொட்டேஷனலுக்கு எத்தனை தேவைப்படும்? மோனோங்கிறது ஒரு சின்ன டாட் மாதிரி தான். இதை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா, இப்ப சின்ன டாட் தான், இதை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகாதுன்னா பெருசா எங்கேயும் அப்பியரன்ஸ் வைஸோ பொசிஷன்ஸ் வைஸோ சேஞ்ச் ஆயிருக்காது, அதே இடத்துலதான் இருக்கும். ஸோ அதனால மோனோவுக்கு ரொட்டேஷனல் தேவைப்படல. டைக்கு இதுதான் டையோட ஸ்ட்ரக்சர், இதுக்கு ரொட்டேஷனல் தேவைப்படுது. பாருங்க, இப்படி வச்சா பொசிஷன் மாறுது, ஒரு ரொட்டேஷன் ஒரு 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 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். இப்படி ரொட்டேட் பண்ணாலும் பொசிஷன் மாறுது, அப்போ ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். அதை இப்படி ரொட்டேட் பண்ணா பொசிஷன் மாறல, அதே இடத்துல தான் இருக்கு, அப்போ வராது. ஸோ அப்ப ரொட்டேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 தேவைப்படுது. ஸோ அப்ப என்ன சொல்றது, டிரான்ஸ்லேஷனலுக்கு 3, ரொட்டேஷனலுக்கு 2ன்னு டோட்டலா என்ன ஆயிருச்சு அப்படின்னா 5 தேவைப்படுது. இது நார்மல் டெம்பரேச்சர்ல. ஹை டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு 7 வரையும் தேவைப்படும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. ஹை டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு 7 வரையும் தேவைப்படும். ஹை டெம்பரேச்சர்ல வைப்ரேஷனல் எஃபெக்ட் வரும், அப்ப ஸ்ப்ரிங் மாதிரி வைப்ரேட் ஆகும். அதனால இன்னொரு 2 தேவைப்படும். பட் இது நான் அடிஷனலா தான் எழுதியிருக்கேன், இது மேண்டேட்டரி கிடையாது. சோ இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? அப்புறம் ட்ரை அட்டாமிக் லீனியர். ட்ரை அட்டாமிக் லீனியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டைஅட்டாமிக்ல இந்த எண்டு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கும், ட்ரை அட்டாமிக்ல இன்னொன்னு இங்க வந்துடும். அப்போ 1 2 3 ஆட்டம்ஸ் இருக்கிறதா ட்ரை அட்டாமிக் லீனியர். சிங்கிள் லைன்ல இருக்கும். ட்ரை அட்டாமிக் லீனியர் டைஅட்டாமிக் மாதிரியே தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு ஆட்டம் நடுவுல இருக்கு, நடுவுல ஒரு ஆட்டம் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. அப்ப டை அட்டாமிக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சரை அப்படியே ட்ரை அட்டாமிக்கு போட்டுக்கலாம். ஸோ அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் ட்ரை அட்டாமிக் லீனியருக்கு ஜஸ்ட் டைஅட்டாமிக்ல என்னவோ அதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ அதனால இதுல வந்து நான் பெருசா டீடைல்டா எதுவும் எழுதல, இது அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா ட்ரை அட்டாமிக்ங்கிறது டைஅட்டாமிக் அப்பியரன்ஸ்லயே இருக்கும். என்ன 3 ஆட்டம் வரணும், 2 எட்ஜ்ல 2 ஆட்டமும் மிடில்ல ஒரு ஆட்டமும் வரும். ஸோ அதனால 3 ஆட்டமும் டையோட அப்பியரன்ஸ் மாதிரி தான் வரும். ஒரு லைன்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எல்லா ஆட்டம்ஸும் அப்பியர் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் டையோட அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை லீனியருக்கு ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ அடுத்தது முடிச்சாச்சு. தென் ஃபைனலா ட்ரை அட்டாமிக் நான் லீனியர். ட்ரை அட்டாமிக் நான் லீனியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 ஆட்டம் ஒரு ட்ரையாங்கிள் அப்பியரன்ஸ்லயோ இல்ல ரேண்டம் அப்பியரன்ஸ்லயோ இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் 3 ஆட்டம். எப்பயுமே யாரை ரெப்ரசன்ட் பண்றதா இருந்தாலும் மினிமம் 3 வேரியபிள் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேவைப்படும். அதுதான் டிரான்ஸ்லேஷனல். ரொட்டேஷனல் எத்தனை வேணுங்கிறத கண்டுபிடிக்கணும். நாம எப்படி ரொட்டேட் பண்றோமோ அதுக்கு சூட்டபிளா ரொட்டேஷனல்ல எத்தனை தேவைப்படுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். நாம ரொட்டேட் பண்றப்ப பொசிஷன் ஆஃப் தட் கன்சர்ன் மாலிகுல் சேஞ்ச் ஆகணும். இப்ப ட்ரை அட்டாமிக்கோட அப்பியரன்ஸோ பொசிஷனோ சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொட்டேஷனல்ல 1, ரொட்டேஷனல்ல 2 அப்படின்னு சேர்த்துக்கலாம். இப்ப நான் ட்ரையாங்கிள் அப்பியரன்ஸ்ல இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரையை வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிருக்கேன். கீழே ஒரு லைன் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இப்படி வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் நான் இப்படி ரொட்டேட் பண்றப்ப பொசிஷன் மாறுது, ரொட்டேஷன்ல 1. என்னோட ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன்ல நான் இந்த டாப்பை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்றேன். கீழே லைன் இருக்கு, டாப்பை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்றேன், அப்ப இப்படி ரொட்டேட் ஆகும். ரெண்டாவது டைம்ல வந்து இந்த கார்னரை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்றேன், அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த கார்னர் ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்றப்ப இப்படி ரொட்டேட் ஆகும். மூணாவதுல நான் இந்த கார்னரை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்றேன், அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகும்.
ஸோ அப்ப நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. தோசையை திருப்பி போடுற மாதிரி தான். ஸோ இந்த டாப்பை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இப்போ இங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா இது அந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் பரண்ட் வரும். இதை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்ணா இது அந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் பரண்ட் வரும். இதை ரெஃபரன்ஸா வச்சு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பக்கமும் இது இந்த பக்கமும் பரண்ட் வரும். ஸோ அப்ப நீங்க எந்த ஆட்டம் இல்ல எந்த கார்னரை ரெஃபரன்ஸா வச்சு இந்த மாலிகுலை ரொட்டேட் பண்ணாலும் மாலிகுலோட பொசிஷன் மாறுது. ஸோ 3 விதமான ரொட்டேஷன் பண்றோம். 3 விதமான ரொட்டேஷன்லையும் மாலிகுலோட பொசிஷன் மாறுறதுனால ரொட்டேஷனலுக்கு 3, டிரான்ஸ்லேஷனலுக்கு 3ன்னு மொத்தமா 6 வந்துடும். அப்ப ட்ரை அட்டாமிக் நான் லீனியருக்கு 6, ட்ரை அட்டாமிக் லீனியருக்கு 5, டை அட்டாமிக் லீனியருக்கு 5, மோனோ அட்டாமிக்கு 3. இது ஓவரால் நம்பர். அதுல டிரான்ஸ்லேஷனல் எவ்வளோ, ரொட்டேஷனல் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். வைப்ரேஷனல் எஃபெக்ட் டைஅட்டாமிக் மாலிகுலுக்கும் ட்ரைஅட்டாமிக் லீனியருக்கு வரும். இது ரெண்டும் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஹை டெம்பரேச்சர்ல வைப்ரேஷனல் எஃபெக்ட் வரும். இது சிலபஸ்ல கிடையாது. அடிஷனலா இதை சேர்த்திருக்கேன். மோனோ அட்டாமிக்கு எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், ஆர்கான். டைஅட்டாமிக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். அப்புறம் ட்ரைஅட்டாமிக்கு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாம்பிள். லீனியருக்கு, நான் லீனியருக்கு வாட்டர், சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுதான்ப்பா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் பிளஸ் அந்த நம்பர்ஸ் ஃபார் ஈச் மாலிகுல். டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸுக்கு அந்த நம்பர் பிளஸ் அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா. மேபி இப்ப நான் சொல்லி கொடுத்த ஐடியா உனக்கு மறந்துருச்சுனாலும் நீ ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நம்பர்ஸ்லாம் மாறாது. இந்த நம்பர்ஸை நீ ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் ஃபர்தரா 1 by 1 படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், இது எல்லாத்துலயும் வந்து ஒரு முக்கியமான டேர்ம் இருக்குப்பா. அதை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு சிபி, இன்னொன்னு சிவி. சிபினா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவினா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த சிபியையும் சிவியையும் டிவைட் பண்ணா வர்ற ஆன்சரை நியூன்னு டினோட் பண்ணுவாங்க. நியூ இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவின்னு சொல்லுவாங்க. இந்த சிபி, சிவி, நியூ இந்த 3 நம்பரையும் நான் மோனோ, டை, ட்ரை லீனியர், ட்ரை நான் லீனியருக்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த பிளான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஆல்ரெடி, அதாவது நேத்து கிளாஸ்ல பிரஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் பார்த்தோம். அந்த டைட்டில்ல நான் எடுத்துக்கிட்ட மாலிகுல் பாத்தீங்கன்னா, நான் இப்ப பிரஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ்னு போன கிளாஸ்ல ஒரு டீடைல்டான டெரிவேஷன் நடத்திட்டு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைட்டில்ல நாம எடுத்துக்கிட்ட டயக்ராம்ல ஒரு க்ளோஸ்டு கியூபிக்கல் வெசல், அதுல ஒரு மாலிகுல் எடுத்திருக்கோம். அந்த மாலிகுலோட மாஸ் எம், அந்த மாலிகுலோட ஸ்பீட் வி. நாம எடுத்திருக்கிற மாலிகுல் ஒரு டாட் மாதிரி இருக்கு. டாட் மாதிரி இருக்கிற மாலிகுல் மோனோ அட்டாமிக். அப்ப நாம இதுல இருந்த கேஸ் என்ன கேஸ்ன்னு யோசிக்கவே இல்லை. ஸோ இதுல இருந்த கேஸ் நம்ம ஜஸ்ட் ஒரு டாட், இதுல இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸை ஒரு டாட் மாதிரி போட்டுட்டு நம்ம பாட்டு அனலைஸ் பண்ணிட்டோம். டாட் மாதிரி போட்டு அனலைஸ் பண்ணதுனால ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா மோனோ அட்டாமிக்கை மீன் பண்ணுது. இந்த மாதிரி மோனோ அட்டாமிக் மாலிகுல் அதோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மோனோ அட்டாமிக் மாலிகுலோட கைனட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இங்க இருக்கு. ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் மாலிகுல். நாம டயக்ராம்ல போட்டிருக்கிறது ஒரு சின்ன டாட். டாட்டுங்கிறது மோனோவை மீன் பண்ணுது. ஸோ அதனால நாம இங்க கொஞ்சம் மாத்தி கூட எழுதிக்கலாம். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு எழுதிக்கலாம். அதோட வேல்யூ வந்து 3/2 kT. மோனோ எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு 3 டைரக்ஷன்ல டிரான்ஸ்லேஷனலா மூவ் ஆகும். மோனோவுக்கு ரொட்டேஷனல் எஃபெக்ட் கிடையாது. ஸோ 3 டைரக்ஷனுக்கு சேர்த்து இந்த எனர்ஜி வந்திருக்கு 3/2 kT. அப்போ ஒரு டைரக்ஷனுக்கு எவ்வளவு இருக்கும்? 1/2 kT இருக்கும். இப்படி ஒரு டைரக்ஷனுக்கு எவ்வளவு எனர்ஜி அப்படின்னு நாம பிரிச்சு எழுதுறத ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த பாயிண்ட்.
இனிமேல் நாம கொஞ்சம் பழசையும் புதுசையும் merge பண்ணி தெளிவா படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸோ இப்போ நான் அடுத்த டைட்டிலுக்குள்ள போறேன். டேபிள் இன்னும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகல, டேபிள்ல நிறைய கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதான் டைட்டில். ஸோ நான் வந்து ப்ரெஷர் எக்ஸட்டட் பை அ கேஸ்ல ஒரு கியூபிக்கல் க்ளோஸ்டு வெசல்ல சம் கேஸ் ஃபில் பண்ணியிருந்தேன். நான் அந்த டைட்டில் நடத்துறப்ப நம்மளோட கேஸ் மாலிகூல்ஸ்லாம் எலாஸ்டிக்னா கொலிஷன் நடந்தாலும் லாஸ் இருக்காது அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். நாம அந்த டயக்ராம் வரைகிறப்போ ஒரு சின்ன டாட் தான் போட்டோம். அந்த மாலிகூல் ஆர் அந்த டாட் ஒரு மாதிரி ரேண்டமா டிராவல் ஆச்சு. அதை நாம எக்ஸ் ஒய் இசட்னு 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகும், ஒய் ஆக்சிஸ்ல டிராவல் ஆகும், இசட்ல டிராவல் ஆகும். இப்படிதான் யோசிச்சோமே தவிர அது ரொட்டேட் ஆகுங்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. ஈவன் தோ அந்த டாட் ரொட்டேட் ஆனாலும் அதே இடத்துல தான் இருக்கும். ரொட்டேஷனல் எஃபெக்டா அந்த டயக்ராம்ல எந்த விதமான இம்பாக்டையும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணல. நாம அந்த மாதிரி மாலிகுலும் எடுக்கல. ஸோ நாம எடுத்த மாலிகுல் வந்து ஒரு மோனோ அட்டாமிக் மாலிகுலா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாலிகுலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3/2 kT. அப்படின்னா அந்த ஒரு மாலிகுல் எக்ஸ் ஒய் இசட்னு 3 டைரக்ஷன்ல டிராவல் ஆகலாம். அப்போ ஒரு டைரக்ஷனுக்கான எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா அதை 3ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் 1/2 kT. இந்த மாதிரி எனர்ஜியை பிரிச்சு கொடுக்குற அந்த அந்த லாஜிக்கை தான் பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் இன் எக்ஸ் டைரக்ஷன் 1/2 kT. அதே மாதிரி ஒய் டைரக்ஷனுக்கு ஒரு 1/2 kT, இசட் டைரக்ஷனுக்கு ஒரு 1/2 kT. இதை 3ஐயும் ஆட் பண்ணா 3/2 kTன்னு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகே, ஃபைன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல் எழுதுறேன் பாருங்க. இப்ப ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல். மோனோல 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும், அதனால 3/2 kTன்னு வந்துடும். இதே ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் டை அட்டாமிக்னு சொல்றேன். டைல 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ ஒரு இதுக்கு வந்து 1/2 kTனா 5 இருந்ததுன்னா 5/2 kTன்னு வந்துடும். அதே மாதிரி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் அதே டை அட்டாமிக் ஹை டெம்பரேச்சர்னு சொல்றான். ஹை டெம்பரேச்சர்ல 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதனால 7/2 kTன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி ட்ரை லீனியர் நார்மல் டெம்பரேச்சர் 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அப்போ 5/2 kT. ட்ரை லீனியர்ல ஹை டெம்பரேச்சர் 7 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதனால 7/2 kT. ட்ரை நான் லீனியர்ல 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதனால 6/2 kTன்னு வரும். ஸோ அப்போ ஆல்ரெடி நாம டெரைவ் பண்ண ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு ஒரு டைரக்ஷனுக்கு எவ்வளவு எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டைரக்ஷன் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மீன் பண்ணும். மோனோனா 3, அதனால அந்த ஆன்சரை 3ஆல பெருக்கிறேன். டை லீனியர்ல டை நார்மல் டெம்பரேச்சர்ல 5, டை ஹை டெம்பரேச்சர்ல 7, ட்ரை நார்மல் டெம்பரேச்சர்ல 5, ட்ரை ஹை டெம்பரேச்சர்ல 7, ட்ரை நான் லீனியர் வந்து 6. ஸோ அப்படியே 1/2 kTயோட 3, 5, 7, 5, 7, 6 அப்படின்ட்டு அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், நான் லீனியர்னு தனித்தனியா என்ன பண்ணிருக்கேன்னா கண்டுபிடிச்சிருக்கேன். ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜில இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா. ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதை ஜெனரலைஸ்டா நான் இப்படி எழுதுறேன். இன் ஜெனரல் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகூல் இஸ் ஈக்குவல் டு F/2 kT. எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மோனோனா 3, டைனா 5, ட்ரைனா லீனியருக்கு 5, நான் லீனியருக்கு 6, ஹை டெம்பரேச்சர்னு சொன்னாங்கன்னா அடிஷனலா ஒரு 2 சேர்த்துக்கிறணும் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகே. இப்ப அகைன் நான் பழசுக்கு போறேன். நேத்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுக்கு போறேன். நேத்து கிளாஸ்ல நாம ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல்னு கண்டுபிடிச்சோம். என்ன எழுதியிருக்கோம்? ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, இதுதான் நம்ம நேத்து கிளாஸ்ல கண்டுபிடிச்சது. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு 3/2 kTன்னு எழுதியிருக்கோம். நான் இதை நடத்துறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், நாட் டிபெண்ட் ஆன் மாலிகுல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருந்தேன். குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டெம்பரேச்சர் மாறுனுச்சுன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் மாறும். அந்த மாலிகுல் யாரு, ஹைட்ரஜனா, ஆக்சிஜனா, நைட்ரஜனா, ஹீலியமா, நியானாங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேத்து கிளாஸ்ல அது கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிளாஸ்ல அது மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா
ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக்னா தான் 3 வரும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் டை அட்டாமிக்னா 5 வரும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ட்ரை அட்டாமிக் லீனியர்னா 5, நான் லீனியர்னா 6ன்னு வரும். ஸோ அதனால இங்க நாம கண்டுபிடிச்சது நேத்து கிளாஸ்ல கரெக்டா இருக்கலாம். ஆனா இனிமேல நாம கவனமா இருக்கணும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெரும் மாலிகுல்னா அது என்ன மாலிகுல், மோனோவா, டையா, ட்ரையா அப்படிங்கறதுல நாம எப்படி இருக்கணும், போக்கஸ்டா இருக்கணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நேத்து நான் சொல்லியிருந்தது இதான். நேத்து சொல்றப்ப நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இப்ப நான் மாத்திட்டேன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல்னா 3/2 kT. டைனா 5, ட்ரைனா லீனியருக்கு 5, நான் லீனியருக்கு 6. அதெல்லாம் எப்படிங்கறத தான் நம்ம அந்த டேபிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒண்ணா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்ப இது நம்ம ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் எனி மாலிகுல்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல்னு சொல்லலாம். இதே டைனா இங்க 5, ட்ரைனா லீனியருக்கு 5, நான் லீனியருக்கு 6ன்னு போடணும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? சரி, இப்ப வருவோம். இப்ப நாம நேத்து கிளாஸ்ல இந்த கான்செப்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் சில ப்ராப்ளம் பார்த்தோம். நான் அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன். ப்ராப்ளம் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் நம்பர் 5 எடுத்துக்கிறேன். நம்ம ஆர்டரா தான் ப்ராப்ளம் நம்பர் இந்த நோட்ஸ்ல எழுதியிருப்போம். அதுல 5 எடுத்துக்கிறேன். 5ல கொஸ்டின் பி பாருங்களேன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் ஆக்சிஜன் மாலிகுல் அண்ட் பெர் ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் டை அட்டாமிக் மாலிகுல். அப்ப இதோட சொல்யூஷன்ல நாம என்ன ஃபார்முலா பயன்படுத்தி இருக்கணும் அப்படின்னா 5/2 kTன்னு பயன்படுத்தி இருக்கணும். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் எனி மாலிகுல் நாம எழுத முடியாது. மோனோனா 3 வரும், டைனா 5, ட்ரை லீனியர்னா 5, ட்ரை நான் லீனியர்னா 6. அப்ப நம்பர்ஸ் மாறுது. அதனால நாம இந்த இடத்துல அவங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சொல்லி இருக்கிறதுனால கண்டிப்பா 5/2ன்னு போட்டிருக்கணும். இந்த கொஸ்டின்லயும் சரி, போன கொஸ்டின்ல இந்த கொஸ்டின்லயும் சரி, இதுக்கு அடுத்த கொஸ்டின்லயும் சரி, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல் ஹைட்ரஜன் மாலிகுல்னு சொல்றாங்க. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சொல்றாங்க. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாருமே என்ன அப்படின்னா என்னது, டை அட்டாமிக் மாலிகுல்ஸ். அதனால நம்மளோட ஃபார்முலால இங்க 5 அப்படின்னு வந்திருக்கணும். சோ அதனால நாம நேத்து இங்க போட்ட 3, அதனால வந்த ஆன்சர் தப்பு. நேத்து படிச்ச வரையும் இது கரெக்ட். பட் இப்ப நம்ம அப்டேட் ஆயிருக்கோம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற லாஜிக் வச்சு அப்டேட் ஆயிருக்கோம். அதனால இங்க என்ன ஆகணும்னா 5ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா கொஸ்டினை நாம மாத்திக்கிறணும். கொஸ்டின் எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு மாத்திக்கலாம். டிரான்ஸ்லேஷனல் 3 தான். எந்த மாலிகுலா இருந்தாலும் டிரான்ஸ்லேஷன் 3 தான். ரொட்டேஷனல் வர்றப்பதான் அந்த நம்பர்ஸ் மாறுது. சோ அதனால நீங்க நோட்ஸ் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, இங்கேயும் ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு மாத்திருங்க. டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டாங்கன்னா எந்த மாலிகுலா இருந்தாலும் நம்ம 3ன்னு போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. சோ இப்போ ஓவராலா அகைன் ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நான் திருப்பி என்ன பண்றேன்னா டேபிள்ல இருந்து ஒரு தடவை ஆரம்பிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்றேன். ஏன்னா சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆயிரும். சோ நான் நேத்து கிளாஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நாம 1:00 ஸ்டார்ட் பண்ணது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சோ மோனோவுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, டைக்கு 5, ட்ரைக்கு லீனியருக்கு 5, நான் லீனியருக்கு என்ன அப்படின்னா 6. இந்த 5ல ஸ்பிளிட் இருக்கு. டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2. டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 0. இந்த டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு நாம என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே ட்ரைக்கு எழுதிக்கலாம். ட்ரை நான் லீனியர்ல டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 3. டோட்டல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6, டோட்டல் 5, டோட்டல் 5, டோட்டல் 3. ஹை டெம்பரேச்சர்ல வைப்ரேஷனல் எஃபெக்ட் வரதுனால இன்னும் 2 சேரும். அது டைஅட்டாமிக்கும் ட்ரை அட்டாமிக்கும் அப்ளிகபிள். பட் அது நம்ம சிலபஸ்ல கிடையாது, சும்மா சேஃப்டிக்கு தான் பார்த்திருக்கோம். அண்ட் ஆல்சோ டேபிள்ல அடுத்த லைன்ல யார் மோனோ, யார் டை, யார் ட்ரை நான் லீனியர்ங்கிறத நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். வேற எக்ஸாம்பிள்ஸ் கிடைச்சாலும் நீங்க இதுல சேர்த்து எழுதிக்கலாம். இப்ப மேட்டர் என்ன அப்படின்னா இது முடிச்சுட்டு லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்டை நாம பார்த்திருக்கோம். அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நிறைய சயின்டிஸ்டே என்ன ஆகுறாங்கன்னா அதுல குழப்பம் அடைஞ்சாங்க ஆரம்ப காலகட்டத்துல. சோ அதனால நான் நேரா திருப்பி என்ன பண்றேன்னா நம்மளோட கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட ஃபர்ஸ்ட் டெரிவேஷனுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் என்ன அப்படின்னா பிரஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ். அதுல ஒரு கியூபிக்கல் வெசல் எடுத்துக்கிட்டோம். அதுல சம் கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ் அப்படின்னு நம்ம அங்க யோசிக்கவே இல்லை. அங்க ஒரே ஒரு மாலிகுலை மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அந்த ஒரு மாலிகுலோட மாஸ் m. இந்த ஒரு மாலிகுல் ஜஸ்ட் டாட்.
டாட் மாதிரி இருக்குன்னா அது மோனோ அட்டாமிக் மாலிகுல். இதோட இது வந்து இந்த மாதிரி மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் இந்த வால்ல மோதுறதுனால என்ன ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஃபைனலா இந்த ஆன்சர் வந்திருக்கு. இது அதுக்கப்புறம் ரீமாடிஃபை பண்ணோம். ரீமாடிஃபை பண்ணி சிம்பிளிஃபை பண்றப்ப ஒரு மாலிகுலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கிடைக்குது. ஆக்சுவலா நாம வரைஞ்ச டயக்ராம்ல இருக்கிறது மோனோ. ஸோ அப்ப நம்ம ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல்னு சொன்னா இது கரெக்டான ரிசல்ட். ஆனா நாம நேத்து படிக்கிறப்ப ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் எனி மாலிகுல் தான் சொல்லியிருந்தோம். எந்த மாலிகுலா இருந்தாலும் இதான் ஃபார்முலா. மாலிகுலோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி மாறணும்னா கேஸோட டெம்பரேச்சர் தான் மாறணும். மாலிகுல் மாறணும்னு அவசியம் இல்லை. ஹீலியம், நியான், ஆர்கான், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் யாரா இருந்தாலும் இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இது வந்து மோனோவுக்கு நாம வரைஞ்ச டயக்ராம்ல மோனோ அட்டாமிக் மாலிகுல் தான் இருக்கு. இது மோனோவோடது. மோனோவை பொறுத்தவரையும் எக்ஸ் ஒய் இசட் 3 டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். 3 டைரக்ஷனுக்கு சேர்த்து டோட்டலா இதான் எனர்ஜி. அப்ப ஒரு டைரக்ஷனுக்கு எவ்வளவு அப்படின்னா 1/2 kTன்னு வரும். ஸோ அப்ப எக்ஸ் டைரக்ஷனுக்கு ஒரு 1/2 kT, ஒய் டைரக்ஷனுக்கு ஒரு 1/2 kT, இசட் டைரக்ஷனுக்கு ஒரு 1/2 kTன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி கிடைச்சிரும். ஸோ அப்ப இது ஒரு டைரக்ஷன் ஆர் ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு. இப்ப இதை பேஸா வச்சுக்கிட்டு மோனோனா என்ன பண்றோம் அப்படின்னா 3/2 kT, டை லீனியர்னா டை அட்டாமிக் நார்மல் டெம்பரேச்சர்னா 5, ஹை டெம்பரேச்சர்னா 7/2, லீனியர்னா நார்மல்ல 5/2, ஹை டெம்பரேச்சர்ல 7/2, நான் லீனியர்னா 6/2 அப்படின்ட்டு. ஸோ எது நாம ஆல்ரெடி டெரைவ் பண்ண ஃபார்முலாவை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து மோனோ, டை, ட்ரை நான் லீனியர் எல்லாருக்கும் என்ன பண்ணியாச்சுன்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் மாறுது. ஸோ அப்ப நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி ஃபார் எனி மாலிகுல் 3/2 kT கரெக்ட் கிடையாது. அதனால நாம ஏற்கனவே படிச்ச 5th ப்ராப்ளத்துக்குள்ள நான் போறேன். இந்த 5th ப்ராப்ளத்துல நாம ஒரு தப்பு பண்ணிருக்கோம். என்ன தப்பு அப்படின்னா 5th ப்ராப்ளத்தோட கொஸ்டின் பிலையும் கொஸ்டின் சிலையும் அவங்க ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியா ஆக்சிஜன் மாலிகுல் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல்னு கேக்குறாங்க. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் டை அட்டாமிக். டை அட்டாமிக்னா நீங்க இந்த ஃபார்முலால என்ன பண்ணிருக்கோம்னா 5/2ன்னு போட்டிருக்கணும். ஆனா நாம 3/2 போட்டிருக்கோம். ஏன்னா நேத்து நம்ம படிக்கிறப்ப இப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்குதான் இந்த டை, ட்ரை அந்த லாஜிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இது மாறும், 5/2ன்னு மாறும். அதே மாதிரி சி டிவிஷன்லயும் இங்க என்ன ஆகும்னா 5/2ன்னு வரணும். ஆனா பி டிவிஷன்லயும் சி டிவிஷன்லயும் நம்ம 3/2 போட்டிருக்கோம். அப்படின்னா இது தப்பு. அதனால நான் என்ன சொல்றேன்னா கொஸ்டினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு மாத்திக்கலாம். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் மோஷன் 3 தான் இருக்கும். எந்த மாலிகுலா இருந்தாலும் மோனோ, டை, ட்ரை நான் லீனியர் யாரா இருந்தாலும் டிரான்ஸ்லேஷன்ல பொறுத்தவரை 3 தான் வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் மாத்திட்டா பிரச்சனையே கிடையாது. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் கரெக்ட். அதனால நீங்க நோட்ஸ் பிரிண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனல் அப்படிங்கிற வார்த்தை என்னவா அந்த வார்த்தையை என்ன பண்ணிக்கோங்கன்னா எழுதிக்கோங்க. இங்கேயும் எழுதிக்கோங்க. ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதிட்டு டிரான்ஸ்லேஷனல் நல்லா இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் எழுதிட்டு இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு ரெஃபர் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி கான்செப்ட் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா நேத்து நான் சில ப்ராப்ளம்ஸ் நடத்துறப்ப ஒரு ப்ராப்ளமை இன்னைக்கு ரிப்பீட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் நம்பர் 13. அதனால இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 13க்கு போறேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 13. போறேன். 13 பாருங்க. தி ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி கேஸ் மாலிகுல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜினா அது மோனோ, டை, ட்ரை யாரா இருந்தாலும் 3/2 kT தான். அதனால நான் ஃபார்முலால என்ன பண்ணிருப்பேன்னா 3/2 kTன்னு எடுத்திருப்பேன். இங்க 3க்கு மேல இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ஏன் அப்படின்னா நீ கவனமா இருக்கும். இந்த இடத்துல எழுதுற நம்பர்ல கவனமா இருக்கும். தேச டிரான்ஸ்லேஷன்ல 3/2 போட்டுடலாம். மோனோன்னு சொன்னாலும் 3/2, டைன்னு சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்லேஷன் சொல்லாம ஜஸ்ட் டைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப 5/2, ட்ரை லீனியர்னா 5/2, நான் லீனியர்னா 6/2ன்னு வரும். ஸோ அதனால கவனமா இருக்கணும். ஸோ அதனாலதான் இந்த டிரான்ஸ்லேஷன்ங்கிற வேர்டுக்கு நான் நேத்து மீனிங் சொல்லல. நவ் இட் இஸ் மீனிங்ஃபுல் அப்படின்னு கிளியரா தெரியுது. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.
13வது ப்ராப்ளத்துல இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இப்ப நான் தெளிவுபடுத்திட்டேன். சோ அதனால இனிமேல் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு வர்றப்ப நீங்க என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேஷனல்ங்கிற வேர்ட் இருந்தாதான் 3/2ன்னு போட முடியும் யாரா இருந்தாலும். மத்தபடி அந்த வார்த்தை இல்ல அப்படின்னா நீங்க 3/2 5/2 5/2 7/2 6/2 நல்லா யோசிச்சு போடணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ எனர்ஜி கண்டுபிடிக்கிறப்ப இந்த நம்பர்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த நம்பர்ஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியரா? கிளியராப்பா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம நேத்து கிளாஸ்ல ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பத்தி கிளியரா படிச்சிருக்கோம். பிரஷர் எக்ஸர்டட் பை a கேஸ் படிச்சிருக்கோம். அதை வச்சுதான் ஒரு மாலிகுலோட எனர்ஜி ஓவரால் எனர்ஜி ரெண்டையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. எனர்ஜி ஃபார்முலால 3/2 5/2 6/2 இல்ல 7/2ங்கிறத கவனமா பார்த்து போடணுங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஆர்எம்எஸ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட்னு சில ஸ்பீடு பார்த்தோம். ஸ்பீடு ஃபார்முலாலாம் இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பீட் ஆர் வெலாசிட்டில 3/2 5/2 அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனர்ஜி ஃபார்முலால மட்டும்தான் 3/2 5/2 6/2 7/2 லாஜிக். எனர்ஜி ஃபார்முலால தான் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற லாஜிக் வரும். ஆர்எம்எஸ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட் இது எல்லாத்துலயும் நீ நார்மலா ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மோனோவா இருந்தாலும், டையா இருந்தாலும், ட்ரையா இருந்தாலும், ட்ரை நான் லீனியரா இருந்தாலும் ஸ்பீட்ல இஷ்யூஸ் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா ஸ்பீடுங்கிறது லீனியர் மோஷனை ஃபாலோ பண்ற டேர்ம். அதனால அங்கெல்லாம் நாம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா மோனோவா, டையா, ட்ரை நான் லீனியரான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நாம படிச்சு நேத்து எழுதின ஃபார்முலாஸ்ல வேற எந்த இடத்துலயும் இந்த 3/2 5/2 7/2 லாஜிக்ஸை நம்ம உள்ள எடுத்துட்டு போக வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஒன்லி இன் எனர்ஜி நாம என்ன பண்ண எடுத்துட்டு போகணும். அதனால ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற கான்செப்ட், அதை வச்சு வர அப்டேட், இனிமேல் அந்த வார்த்தையை பார்த்து கரெக்டா ரெகனைஸ் பண்ணணுங்கிற அந்த பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. கிளியரா? கிளியரா? சோ நீங்க மித்த ஃபார்முலாஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆர்எம்எஸ் ஃபார்முலா காமிக்கிறேன். சோ ஆர்எம்எஸ் ஃபார்முலா வந்து பிரஷர் எக்ஸர்டட் பை a கேஸ்ல இருந்து தான் நாம ஆரம்பிச்சிருப்போம். பிரஷர் எக்ஸர்டட் பை a கேஸை மாடிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். திடீர்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் உள்ள போயிடுறேன், அந்த இடத்துக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்துடும். இதுதான் ஆர்எம்எஸ். இங்க பாத்தியா 3 kT/mன்னு இருக்கா? ஒரு சந்தேகம் வந்துடும். மோனோனால 3 இருக்கு, அப்ப டைனா 5 போடணுமா, ட்ரைனா 6 போடணுமா அப்படிங்கிற டவுட் வரும். அந்த டவுட் நீ இங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது லாஜிக்லெஸ் டவுட். ஸ்பீடுங்கிறது லீனியர் மோஷனை இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால ஸ்பீட் ஃபார்முலா எதுலையும் வந்து மோனோ, டை, ட்ரை நான் லீனியர் அந்த மாதிரியான சினாரியோவை உள்ள எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரா இருந்தாலும் இதான் ஃபார்முலா. ப்ரெஷர்னு நாம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணிருக்கோம். அந்த ஃபார்முலாலே எந்த மாற்றமும் கிடையாது. அதே ஃபார்முலா தான். சோ அந்த மாதிரி டைட்டில் ஸ்பீட் அண்ட் ப்ரெஷர், இந்த டைட்டில்ஸ்ல மோனோ, டை இந்த இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ்ல இந்த இஷ்யூஸ் கிடையாது. இந்த மோனோ, டை, ட்ரை நான் லீனியர் இந்த இஷ்யூஸ் எதுல வரும் அப்படின்னா ஒன்லி இன் எனர்ஜில தான் வரும். சோ அவ்வளவுதான். இப்ப நாம என்ன பண்ணியாச்சுன்னா ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜியை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. அகைன் பாருங்க, டவுட் இருந்தா நீங்க எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கேளுங்க. இல்லைன்னா நம்ம அடுத்து போயிடலாம், அடுத்து மூவ் பண்ணிடலாம். கிளியரா? ஓகே. இப்ப நான் அடுத்து மூவ் பண்றேன். இன்னும் நாம இந்த டேபிள என்ன பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணல. இந்த டேபிள நாம என்ன பண்ணலன்னா முழுசா முடிக்கல. இந்த டேபிள்ல இன்னொரு 3 ரோ இருக்கு. சோ ஒரு இதுல நாம என்ன பண்ணா சிபி கண்டுபிடிக்கணும். அடுத்ததுல என்ன பண்ணணும் அப்படின்னா சிவி கண்டுபிடிக்கணும். அடுத்ததுல என்ன பண்ணணும் அப்படின்னா சிபி பை சிவி நியூ கண்டுபிடிக்கணும். இங்க சிபி, இங்க சிவி, சிபி பை சிவி நியூ, இந்த மூணையும் கண்டுபிடிக்கணும். யார் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா மோனோ, டை, ட்ரை நான் லீனியர் எல்லாருக்கும் பண்ணணும். அதை தான் இப்ப நம்ம அடுத்து பண்ண ஆரம்பிக்க போறோம். ஸோ சிபி, சிவி நியூ ஃபார் மோனோ அட்டாமிக் கேஸ் மாலிகுல்ஸ். ஸோ ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல்ங்கிறது 3/2 kT. இதே டைட்டில்ல நீங்க டை அட்டாமிக்னு போட்டா 5/2 வந்துடும். ட்ரை அட்டாமிக் லீனியர் போட்டா 5/2 வரும். ட்ரை அட்டாமிக் நான் லீனியர் போட்டா 6/2 வரும். அப்போ ஒரு இதுக்கு நாம பண்ணிட்டோம்னா மித்ததுக்கெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம்.
ஸோ அப்போ ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் மோனோ அட்டாமிக் மாலிகுல் 3/2 kT. இதுல இருந்து வெறும் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா 3/2 kT இன்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு வந்துடும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு நான் எடுத்திருக்கிற சிம்பிள் கேபிட்டல் என். ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜிக்கு நான் யூனு சிம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மியூ இன்டு என்ஏன்னு எழுதலாம். மியூங்கிறது மோல், என்ஏங்கிறது அவகேட்ரா நம்பர். அவகேட்ரா நம்பருங்கிறது ஒரு மோல்ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அதை இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்ப நான் மியூக்கு பதில் 1ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுக்கு பதில் என்ஏன்னு வரும். ஸோ அதனால இங்க இருக்கிற எண்ணுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ஏ, அதாவது எண்ணுக்கு பதில் மியூ இன்டு என்ஏ, மியூக்கு பதில் 1 போட்டதுனால 1 இன்டு என்ஏன்னு அப்டேட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாச்சு. இதுல கே இன்டு என்ஏங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர். அதனால கே இன்டு என்ஏவை தூக்கிட்டு நான் ஆர்னு மாத்திட்டேன். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் மோனோ அட்டாமிக் மாலிகுல். ஒரு மாலிகுலுக்கு ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அதுல இருந்து ஓவரால் கண்டுபிடிச்சு அப்டேட் பண்ணிட்டேன். இது அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டிஃபரன்சியேட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா இங்கிட்டு டியூன்னு வரும். டிஃபரன்சியேட் பண்றப்ப 3/2 ஆர் கான்ஸ்டன்ட், இங்கிட்டு டிடின்னு வந்துடும். டீயை டிஃபரன்சியேட் பண்ணா டிடின்னு வந்துடும். அதை கீழே கொண்டு வந்துட்டா du/dt இஸ் ஈக்குவல் டு 3/2 ஆர்னு வரும். இப்ப நாம ஃபாலோ பண்ற இந்த ப்ரொசீஜர் ஒரு தியரி எக்ஸாம்ல உனக்கு இம்பார்ட்டன்ட்பா. இது அடிக்கடி கேட்பாங்க, நீ டெரைவ் பண்ணி காமிக்கிற மாதிரி வரும். பட் ப்ராப்ளம் எக்ஸாம்ல அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ராப்ளம் எக்ஸாம்ல ஃபைனல் ரிசல்ட் ஆர் அந்த டேபிளை நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். அந்த டேபிளை ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கும் நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சில ஷார்ட் கட்டும் கொடுத்துருவேன். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் வெறும் ஷார்ட் கட் கொடுத்தா அது நல்லா இருக்காது, அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்காதுங்கிறதுனால ப்ரொசீஜர்லாம் நடத்துறேன். இப்ப இதே இங்க டை அட்டாமிக்னு சொல்லிட்டா இங்க 5 வரப்போகுது. ட்ரை லீனியர்னா 5 வரும், ட்ரை நான் லீனியர்னா 6 வரும். ஜஸ்ட் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி பெர் எனி மாலிகுல் நம்மள்ட்ட இருக்கு. ஒரு மாலிகுலுக்கு இந்த நம்பர் மாறும், அது நம்மள்ட்ட இருக்கு. அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா அப்டேட் பண்ணி du/dt கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டேஜ்ப்பா. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒரு சிலிண்டர் எடுக்கிறேன். இந்த சிலிண்டர் எல்லாம் சைடு வால்லாம் இன்சுலேட் ஆயிருக்கு. நான் இங்க போட்டிருக்கிற இன்சுலேஷன் வந்து ஹீட் இன்சுலேஷன். அப்படின்னா இந்த சைடு வால் வழியா எந்த ஹீட் உள்ளேயும் வராது, உள்ள இருக்கிற ஹீட் வெளியேயும் போகாது. மேல ஒரு பிஸ்டன் வச்சிருக்கேன். இந்த பிஸ்டன்லையும் நான் இன்சுலேஷன் போட்டிருக்கிறதுனால பிஸ்டன் வழியாவும் ஹீட் உள்ளேயும் போகாது, வெளியேயும் போகாது. பாட்டம் சைடு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. பாட்டம் சைட்ல இருந்து நான் சம் ஹீட் கொடுக்குறேன். இந்த சிலிண்டர்ல இப்ப இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா கேஸ் மாலிகுல்ஸ் தான். இந்த மாதிரி ஹீட்டை கேஸ் மாலிகுல்ஸ் வாங்கிக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட் ஆகும். அப்படி எக்ஸைட் ஆகுறதுனால இந்த பிஸ்டன் மேல போய் மோதும். அப்படி பிஸ்டன் மேல மோதுனுச்சுன்னா பிஸ்டன் மேல மூவ் ஆகும். பிஸ்டன்ங்கிறது நம்ம சிலபஸ் படி ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் மூவபிள் ராடு. ஈஸியா மேல என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ் மாலிகுல்ஸ் போய் மோதுறதுனால மூவ் ஆகும். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூவ் பண்ண விடாம தடுக்கிறேன். பிஸ்டன் மூவ் ஆகுறதுக்கு டெம்ப்ட் ஆகுறப்ப சூட்டபிளா வெயிட்டை போட்டு என்ன பண்ணிடுறேன்னா பிஸ்டனை மூவ் பண்ண விடாம என்ன பண்றேன்னா தடுக்கிறேன். ஒரு ஸ்ட்ரக்சர் மூவ் ஆனாதான் ஒர்க் இருக்கும். இங்க யாருமே மூவ் ஆகாததுனால ஒர்க் வந்து 0. ஒர்க்கை தான் DWன்னு எழுதியிருக்கேன். மூவ்மெண்ட் இருந்தாதான் ஒர்க் இருக்கும், ஒர்க் இல்லாததுனால ஒர்க் 0. பிஸ்டன் மூவே ஆகலைன்னா இந்த வால்யூம் சேஞ்ச் ஆகாது. அப்ப நான் இப்ப பண்ணிருக்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். இந்த மாதிரியான ப்ராசஸ்ல சிபி சிவி அப்படின்னு சில டேர்ம்ஸ் இருக்கு. சிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா இதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, dQ/μdt. ஸோ நம்ம ஆல்ரெடி μ 1 மோல்னு அசியூம் பண்ணியாச்சு. இப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இந்த சிஏ நான் சிவின்னு எழுதிட்டேன். டிக்யூ ரீடைன், டிக்யூக்கு பதில் டியூன்னு போடுறேன். டிடியை நான் அப்படியே ரீடைன் பண்ணிருக்கேன். டிக்யூங்கிறது நான் கொடுத்த எனர்ஜி. நான் கொடுத்த எனர்ஜியை இங்க இருக்கிற கேஸ் வாங்கிக்கிட்டு எக்ஸைட் ஆகி பிஸ்டனை மூவ் பண்ண வச்சு பிஸ்டன் மூவ்மெண்ட் போக மிச்ச எனர்ஜி இருந்தா உள்ள என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனா நான் பிஸ்டனே மூவ் பண்ண விடாததுனால நான் கொடுத்த எல்லா எனர்ஜியும் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்டோர்டு எனர்ஜிக்கு இன்னொரு பேர் இன்டர்னல் எனர்ஜி. நேத்து கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், இன்டர்னல் எனர்ஜினாலும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜினாலும் ஒண்ணுதான். நான் கொடுத்த எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால நான் டிக்யூவை தூக்கிட்டு டியூங்கிற சிம்பிள் போட்டிருக்கேன். இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உனக்கு அக்செப்டபிளா இல்லை அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா படி நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா யோசிக்கலாம். பொதுவா தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, நம்ம சம் ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் நடக்கும், மிச்சம் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரு 100 ஜூல் கொடுக்குறேன்னா 60 ஜூலுக்கு ஒர்க் நடக்குதுன்னா 40 ஜூல் உள்ள கேஸ்ல ஸ்டோர் ஆயிரும்.
இப்போ ஒர்க்கே நடக்காததுனால நான் கொடுத்த 100 ஜூலும் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால டிக்யூவும் டியூவும் ஈக்குவல். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கிற டிக்யூவை தூக்கிட்டு டியூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது சிவி. சிவியோட ஃபார்முலா டியூ பை டிடி. ஆல்ரெடி போன ஸ்டேஜ்ல நான் டியூ பை டிடி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப 3/2 ஆர்னு வருது. ஸோ 2 டைமும் நான் டியூ பை டிடி தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்ப டியூ பை டிடி 2 ஈக்குவேஷன்ல ஈக்குவல்னா மித்த 2 போர்ஷன்ஸும் 2 ஈக்குவேஷன்ல ஈக்குவலா இருக்கும். அதனால எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா சிவியோட வேல்யூ 3/2 ஆர்னு வந்துடும். ஸோ அப்ப மோனோ அட்டாமிக்கோட சிவி வேல்யூ 3/2 ஆர். அதே நேரத்துல மேயர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. இது கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க. சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுல இருந்து சிபி கண்டுபிடிச்சா ஆர் பிளஸ் சிவின்னு வரும். ஸோ இந்த ஆருக்கு பதில் நான் ஆர்னே ரீடைன் பண்ணிக்கிறேன். சிவிக்கு பதில் 3/2 ஆர்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணா 5/2 ஆர்னு வருது. இந்த சிபியையும் சிவியையும் டிவைட் பண்ணிட்டா அதுக்கு பேர் நியூ. இதுக்கு இன்னொரு பேர் அடியபெட்டிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அடியபெட்டிக் ப்ராசஸ்ல இது நம்மளுக்கு வரும். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணா எனக்கு 5/3ன்னு வருது. ஸோ நான் எதெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கேனோ அதெல்லாம் நீ மெமரியில ஏத்திக்கிறணும். நான் இதை டரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை மக்கப் பண்ண சொல்லலை. இதை டரைவ் பண்ணி பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறது வேற, மக்கப் பண்றது வேற. இப்ப சிபி சிவி நியூ வேல்யூ நான் டேபிள்ல கொண்டு போய் ஃபில் பண்ணிட்டேன். சிவி 3/2 ஆர், சிபி 5/2 ஆர், நியூ 5/3 முடிஞ்சிருச்சு. எப்படி மோனோ அட்டாமிக்கு நாம இதை டரைவ் பண்ணோமோ அதே மாதிரி டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் லீனியர், ட்ரைஅட்டாமிக் நான் லீனியர் எல்லாத்துக்கும் டரைவ் பண்ணலாம். ஸோ டெரைவ் பண்ணி டேபிளை ஃபில் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெரிவேஷன்ஸ் எப்படி பண்ணிருக்கோங்கிறத பார்த்துட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நாம நேத்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு ஷீட்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிக்கிட்டே வந்தோம். அதோட இந்த டேபிளும் இம்பார்ட்டன்ட். நீ அதனால பிரிண்ட் எடுத்து இந்த டேபிள் தனியா ஒரு ஷீட்ல வரும் உனக்கு. ஸோ நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன்ல அதுல தனியா ஒரு ஷீட்ல இருக்கும். ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த டேபிளை பிரிண்ட் எடுத்து ஃபார்முலாவோட சேர்த்துரு. அப்படி பண்ணிட்டேன்னா நீ நோட்ஸே தொட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸ், டேபிள்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் உனக்கு கம்ஃபர்டபுள்னா நீ எல்லா ப்ராப்ளம்ஸையும் என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேபிள் இன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். டேபிளை உருவாக்கி இருக்கோம். டேபிளை நம்ம மக்கப் பண்ணல, டேபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? கிளியராப்பா? ஓகே. ஸோ அடுத்து மோனோ அட்டாமிக்கோட சிவி இது, சிபி இது, நியூ இது. டையோட சிபி சிவி நியூ இது. ட்ரைக்கு லீனியர் இது, நான் லீனியர் இது. நாம உட்கார்ந்து ஒரு டைமும் அந்த டெரிவேஷன்ஸை பார்த்துட்டு அதை வச்சு இதுக்கு டெரைவ் பண்ண மாதிரியே மித்ததுக்கு டெரைவ் பண்ணிட்டு இருக்கிறது இனிமேல் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம படிக்காம பண்ணா அது தப்பு. நம்ம இப்ப படிச்சாச்சு, என்ன கான்செப்ட்ஸ்னு புரிஞ்சிருச்சு. அதனால இனிமேல் நாம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னா இதை உட்கார்ந்து டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவி f/2 ஆர், சிபி ஆர் இன்டூ எஃப் பிளஸ் 2/2, நியூ 1 + 2/f. எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். உனக்கு சந்தேகம் இருந்தா மோனோனா இங்க 3 போடு, 3/2 ஆர் வந்துடும். இங்க 3 போட்டா 5/2 ஆர்னு வந்துடும். இங்க 3 போட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5/3ன்னு வந்துடும். ஸோ அப்ப இந்த ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஸோ அதனால டேபிள்ல இருக்கிற இந்த ஜோனே நீ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா நம்ம டேபிளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால பெட்டர் என்ன அப்படின்னா ஜெனரலைஸ்டா மாத்திக்கிறது நல்லது. இதுல எஃப்ங்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். மோனோனா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5, டைனா 5, ட்ரைனா 5, ட்ரை நான் லீனியரா 6ன்னு தெரியும். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு. நாளைக்கு அவங்களே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 9ன்னு சொல்றாங்க. அப்ப சிவி என்ன, சிபி என்ன, நியூ என்னன்னு கேட்டாங்கன்னா அப்ப இந்த ஃபார்முலா கம்ஃபர்டபுள். அவங்க ரேண்டமா ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்றப்ப நம்ம உட்கார்ந்து டெரைவ் பண்ணிட்டு இருந்தோம்னா 5-6 நிமிஷம் ஆயிரும். இந்த ஃபார்முலாவை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, அதோட நம்பர்ஸ் என்னென்ன, அப்புறம் சிபி சிவி நியூவோட ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மோனோ டை ட்ரை அந்த டேபிளே நாம என்ன பண்ணிடலாம்னா கிரியேட் பண்ணிடலாம்.
ஓகே. ஸோ எல்லா டைமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டைமும் வெறும் மோனோ அட்டாமிக், வெறும் டை அட்டாமிக், வெறும் ட்ரை அட்டாமிக் அப்படிங்கிற மாதிரி கேசஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மோனோ டை சஃபிள்டா இருக்கலாம், மோனோ டை ட்ரை சஃபிள்டா இருக்கலாம். ஒரு 2-3 கேசஸ் வந்து மிங்கிள் ஆயிருக்கலாம், மிக்சரா இருக்கலாம். அப்படி மிக்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சிபி சிவி நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நான் அடுத்து டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம் செம பாப்புலர் ஃபார் மிக்சர். வெறும் மோனோ, வெறும் டை, வெறும் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேல இருக்கிற ஜெனரல் ஃபார்முலா வச்சு சிபி சிவி நியூ கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் மோனோ டை ட்ரை எல்லாம் சஃபுல்டா இருந்ததுன்னா நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. நான் 2 கேஸ் மிக்சர் மாதிரி எழுதியிருக்கேன். 2னா 2 செக்மெண்ட் வரும், 3னா இதே மாதிரி 3 செக்மெண்ட் போட்டுக்க வேண்டியது. இப்ப இது வந்து ஃபார் மிக்சர், அதுக்கான நியூ கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இது சிவி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. சிவி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர் வச்சு சிபி கண்டுபிடிச்சுக்கலாம். அதனால இன்னொரு ஃபார்முலா சிபிக்குன்னு நாம மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மேபி சிபி சிவி கண்டுபிடிச்சா கூட இது ரெண்டையும் டிவைட் பண்ணி நியூ கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ஃபார்முலாவை கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ்ல நியூ ஸ்ட்ரைட்டா கேட்கறதுனால மிக்சர்ஸ்னு வந்துருச்சுன்னா இந்த ஃபார்முலா இது இது இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்ப இண்டிவிஜுவலா மோனோ டை ட்ரைனா சிபி சிவி நியூ கண்டுபிடிக்கிறது இது. மிக்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டேபிள் பிரிண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டேபிளுக்கு கீழே நீங்க இந்த ஃபார்முலாவை எழுதிக்கிட்டீங்கன்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் ஓவர்ப்பா. அப்ப ஆல்ரெடி ஒரு 6-7 ஃபார்முலா பார்த்திருப்போம். தென் டேபிளுக்கு சூட்டபிளான இந்த ஃபார்முலாஸ், இதுதான் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ். இப்ப நீ ஓவராலா யோசிச்சு பார்த்தனா இந்த லெசன் சிம்பிளா தான் இருக்கும். ஸோ மிக்சர்ஸ் கேட்கிறப்ப மிக்சர்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. இதுல மியூங்கிறது மோலை டினோட் பண்ணுது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நடத்துறப்பே மியூனா மோல் நான் சொல்லிட்டேன். சில நேரத்துல கிவன் டேட்டால மோல் ஸ்ட்ரைட்டா இருக்கும், சில நேரத்துல நாம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். திரிவிக்ரம், பிருந்தா, நீங்க எல்லாம் உள்ள ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. நான் 1 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்தே நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க 2 o'clock லாகின் ஆகுறீங்க. கொஞ்சம் கரெக்டா ஆப்சென்ட் ஆகாம கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, அப்பதான் புரியும், இல்லைன்னா புரியாது. நேத்துல இருந்து இன்னைக்கு வரையும் வந்திருந்தாதான் கிளாஸ் புரியும். ஸோ கடைசியா முடியிற நேரத்துல இன்னொரு 4-5 ப்ராப்ளம் தான் இருக்கு. முடியிற நேரத்துல வந்தா எப்படி புரியும்? ஓகே, இப்ப நான் ப்ராப்ளம் போறேன். ஸோ நேத்து மிஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்திரலாம். பிருந்தா, நேத்தே நான் உங்களை 11 o'clock லாகின் ஆக சொல்லியிருந்தேன், நீங்க தான் ஆகல. நம்ம போன்ல பேசுறப்ப நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து உங்க எக்ஸாம் முடிச்சுட்டு லாகின் ஆகுன்னு தான் சொல்லியிருந்தேன், நீங்க ஆகல. நான் எல்லா டைமும் அட்டெண்டன்ஸ் செக் பண்ண முடியாதுலப்பா. நான் ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கிறப்ப அட்டெண்டன்ஸ் பார்ப்பேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ நீங்க கரெக்டா வாங்க, அவ்வளவுதான். நீங்க கரெக்டா வந்தீங்கன்னா சூப்பரா புரியும். சரி, இப்ப ப்ராப்ளம்குள்ள போவோம். சரி, ப்ராப்ளம் கவனிங்க. ஃபைன் தி அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட் நியூ ஃபார் மிக்சர் ஆஃப் mu1 moles of monoatomic gas and mu2 moles of diatomic gas at normal temperature. mu1 mole of monoatomic, mu2 mole of diatomic gas மிக்சரா இருக்கு. அந்த மிக்சரோட நியூ என்ன, அடியபேட்டிக் எக்ஸ்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் ப்ரொனன்சியேஷனை கரெக்டா வச்சுக்கப்பா. நான் தமிழ்ல எழுதி காமிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும். நியூ. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மியூ. இதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். சில பேர் மாத்தி பண்ணுவீங்க. ஸோ கரெக்டான ப்ரொனன்சியேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மியூ, இது நியூ. ஸோ mu1 moles ஆஃப் மோனோ அட்டாமிக்கும் mu2 moles ஆஃப் டைஅட்டாமிக்கும் சஃபுல்டா இருக்கு. அந்த மிக்சரோட நியூ என்னன்னு கேட்கிறாங்க. மிக்சருக்கு நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ 2 மிக்சர் தான், 2 கேஸ் தான் சஃபுல் ஆயிருக்கு. அப்ப 2 செக்மெண்ட் எழுதுனா போதும். mu1 plus mu2 divided by mu minus 1 is equal to mu1 divided by mu1 minus 1 plus mu2 divided by mu2 minus 1. mu1 வந்து மோல்ஸ் ஆஃப் மோனோ அட்டாமிக்னு சொல்லியிருக்காங்க. மோனோ அட்டாமிக்கோட நியூ வேல்யூ வந்து 5/3. mu2 மோல்ஸ் ஆஃப் டைஅட்டாமிக்னு சொல்லியிருக்காங்க. டைஅட்டாமிக்கோட நியூ வேல்யூ 7/5.
டேபிள்ல இந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே நீ ஸ்ட்ரைட்டா எழுதிக்கிட்டாலும் ஓகே. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். மோனோனா நீ நியூ இருக்கிற எஃப் இருக்கிற இடத்துல 3 போடணும். டைனா எஃப் இருக்கிற இடத்துல என்ன பண்ணா 5 போடணும். போட்டா ஈஸியா ஆன்சர் வந்துடும். அதை வச்சு நீ இதை என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். இனிமேல சிம்பிளிபிகேஷன் தான். இதை அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ μ1 plus μ2 divided by nu minus 1 is equal to μ1 divided by μ1 க்கு பதில் 5/3 minus 1 plus μ2 divided by μ2 க்கு பதில் 7/5 minus 1. ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். நீங்க அப்படியே டிஸ்பிளே பாருங்க, உங்களுக்கே அந்த சிம்பிளிஃபிகேஷன் புரியும். ஸோ ஒரு சின்ன ஒர்க்கு, ஒரு 2 minutes ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ அப்ப எப்ப மிக்சர்ஸ் கேட்டாலும் மிக்சர்ஸ்க்கான நியூ, சிபி, சிவி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ங்கிற இந்த கான்செப்டோட எல்லா இந்த டைட்டிலோட எல்லா ஃபார்முலாஸும் முடிச்சாச்சு. ஒரே ஒரு ஃபார்முலா நான் அடிஷ்னலா கொடுக்குறேன்ப்பா. இந்த ஃபார்முலால இருந்து அவ்வளோக்கா கொஸ்டின்ஸ் வந்தது இல்ல, ரேர் தான். பட் ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்னா ஒன்றும் கிடையாது. கேஸ் மாலிகுல்ஸ்லாம் டெம்பரேச்சர் எஃபெக்ட்னால ரேண்டமா இங்கிட்டு மூவ் ஆகுது அப்படிங்கறதான் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். இப்படி மூவ் ஆகுறப்ப அது கொலைட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நான் தான் ஒரு கேஸ் மாலிகுல்ஸ், நான் ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன், யார் மேலேயோ மோதிட்டேன். அங்க இருந்து திருப்பி இன்னொரு ஆள் மேல மோதுவேன். அதுக்குள்ள நான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன், இதுக்கு பேர் தான் மீன் ஃப்ரீ பாத். அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பிட்வீன் 2 சக்சசிவ் கொலிஷன். இந்த டெரிவேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான டெரிவேஷன். இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, ரொம்ப பயங்கர டஃப்பான ஒரு டெரிவேஷன். ஸோ அதனால ஒரு அசம்ஷனோட தான் இதை டெரைவ் பண்ணிருப்பாங்க. என்ன அசம்ஷன்னா, இப்ப இந்த ரூம்ல நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கு, எல்லாமே ரேண்டமா மூவ் ஆகும். ஆனா எல்லாருமே ரெஸ்ட்ல இருக்காங்க, ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் மூவ் ஆகுது. அந்த மாலிகுல் முன்னாடி பின்னாடி மூவ் ஆகி யார் மேலேயோ மோதுது. மோதுற இடத்துல இருந்து திருப்பி மோதுறதுக்குள்ள அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் மீன் ஃப்ரீ பாத். இதுக்கான ஃபார்முலா இதான். இதை நான் லாம்டாங்கிற சிம்பல்ல டினோட் பண்றேன். k into t divided by root of 2 pi d squared p. இதுல k போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், t கேஸோட டெம்பரேச்சர், ரூட் 2 pi எல்லாம் கான்ஸ்டன்ட், d மாலிகுலோட டயாமீட்டர், எந்த மாலிகுல் மூவ் ஆகுதோ அதோட டயாமீட்டர், p பிரஷர் ஆஃப் கேஸ், கேஸோட பிரஷர். இதுதான் இந்த ஃபார்முலால இருக்கிற ஒரு டேர்மோட மீன். ஸோ இந்த நான் பார்த்தவரையும் ஹை குவாலிட்டி புக்ல கூட இதோட என்டையர் ரிசல்ட்டை டெரைவ் பண்ணி போடல.
ஒரு சில அசம்ஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா ரிசல்ட் போட்டுருவாங்க. நான் சப்போர்ட்டா தான் இதை கொடுத்துருக்கேன், அடிஷனல் சப்போர்ட்டா தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, எங்கேயாவது நம்மளுக்கு என்ன ஆகலாம்னா யூஸ் ஆகலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 9. An oxygen molecule is traveling in air at 300 Kelvin and 1 atm, and the diameter of oxygen molecule is 1.2 into 10 power minus 10 meter. Calculate the mean free path of oxygen molecule. மோஸ்ட்லி மீன் ஃப்ரீ பாத் வந்து கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுக்கிறதுனால ஒரு சிம்பிள் ஒன்லைன் ப்ராப்ளமா தான் இருக்கும், டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ மீன் ஃப்ரீ பாத்தை நான் லாம்டான்னு டினோட் பண்றேன். இதுக்கான ஃபார்முலா KT டிவைட் பை √2 பை d ஸ்கொயர் p. K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 1.38 into 10 power minus 3. டெம்பரேச்சர் 300 கெல்வின், அதனால Tக்கு பதில் 300. √2 பை ரீடைன். கொஸ்டின்ல டயாமீட்டர் ஆஃப் மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க 1.2 into 10 power minus 10. அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா ஹோல் ஸ்கொயர் ரீடைன் பண்ணியிருக்கேன். ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 1 atm. 1 atmனா 1.1 into 10 power 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதுக்கப்புறம் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். ரொம்ப ரேர் தான்ப்பா, பட் எப்பயுமே நீட்னாலும் ஜேஇனாலும் கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஆயத்தமா இருந்தோம்னா நல்லது. ஸோ இதுதான் மொத்தமா கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட கான்செப்ட் அண்ட் ஃபார்முலாஸ். ஸோ நான் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ், ஒரு மாலிகுலோட எனர்ஜி, ஓவரால் எனர்ஜி, ஓவரால் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜிக்கு இன்னொரு பேர் வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஸ்டோர்ட் எனர்ஜி, அப்புறம் ஆர்எம்எஸ் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. அதுக்கப்புறம் இந்த எனர்ஜில ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜிங்கிற கான்செப்ட், அதனால எனர்ஜி ஃபார்முலால வர மாடிஃபிகேஷன், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அந்த டேபிள், சிபி/சிவி நியூ ஆஃப் இண்டிவிஜுவல் கேசஸ், சிபி/சிவி நியூ ஃபார் மிக்சர்ஸ், ஃபைனலா மீன் ஃப்ரீ பாத். அவ்வளவுதான். ஸோ இதுல 7 ஃபார்முலா நேத்து நீங்க ஒரு பேப்பர்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு எழுதிருப்பீங்க. நீங்க 8ஆவதா டேபிள் எழுதணும். டேபிளுக்கு கீழே அந்த ஃபார்முலாஸ் மிக்சருக்கும் இண்டிவிஜுவலுக்கான சிபி/சிவி நியூ எழுதிக்கிறணும். 9ஆவதா நீங்க என்ன பண்ணலாம், இந்த மீன் ஃப்ரீ பாத் ஃபார்முலா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கையில ஒரு ஷீட்ல என்ன ஆயிரும் அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ங்கிற இந்த சாப்டரே கவர் ஆயிரும். ஸோ அப்ப நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், இதை பேஸ் பண்ணி எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 10 ப்ராப்ளம்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்னதெல்லாம் படிச்சிருந்தேன்னா 8-9 ப்ராப்ளம் டெஃபினட்டா சால்வ் பண்ணிடலாம். ஆல்வேஸ் ஒரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ்ல எல்லாருக்குமே லேகிங் இருக்கும். அது சொல்யூஷன்ஸ் பார்த்தாவோ இல்ல அந்த ப்ராப்ளத்துல ஒரு ஸ்பெஷல் ஐடியாஸ் ஏதாவது இருக்கும். அது பார்த்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா புரிஞ்சிடும். பட் நான் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் சேர்த்தே கவர் பண்ணிருக்கேன். சிலபஸோட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கவர் பண்ணிருக்கேன். இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. நம்ம அடுத்த ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டா முடிஞ்சிரும். கிளியரா? ஓகே. நேத்து கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம் நம்பர் 10 முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் நம்பர் 11 முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் நம்பர் 12 முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் நம்பர் 13 முடிச்சிட்டோம், ப்ராப்ளம் நம்பர் 14 முடிச்சாச்சு, ப்ராப்ளம் நம்பர் 15 இப்ப அதை பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்க, the ratio nu, that is Cp/Cv, for a gas mixer consisting of 8 gram of helium and 16 gram of oxygen. 8 கிராம் ஹீலியமும் 16 கிராம் ஆக்சிஜனும் கலந்த மிக்சரோட Cp/Cv என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிக்சருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? மிக்சருக்கு நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ரெடிமேடா ஃபார்முலா இருக்கு. μ1 plus μ2 divided by μ minus 1 is equal to μ1 divided by μ minus 1, μ1 minus 1 plus μ2 divided by μ2 minus 1. இதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை நாம ஹீலியம்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது செக்மெண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஸோ அதை எழுதுறேன். அடுத்து ஹீலியம் மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக்கோட நியூ வேல்யூ 5/3. இது நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரைட்டா எழுதிடலாம். அப்புறம் மோல் கண்டுபிடிக்கணும். மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற மாசையும் மோலார் மாசையும் டிவைட் பண்ணுங்க. அவங்க கொடுத்திருக்கிற மாஸ் 8 கிராம், ஹீலியமோட மோலார் மாஸ் வந்து 4 கிராம் மோல் இன்வர்ஸ். அப்ப இது ரெண்டையும் டிவைட் பண்ணா மோல் கிடைச்சிரும். இப்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட் நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. சோ முடிச்சாச்சு. அடுத்து அவங்க சொல்லி இருக்கிறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் டைஅட்டாமிக். டைஅட்டாமிக்கோட நியூ வேல்யூ 7/5. அது ஓவர்.
இப்ப இதோட மோல் கண்டுபிடிக்கணும். இதை μ2ன்னு எழுதிக்கங்க. அவங்க கொடுத்திருக்கிற மாஸ் 16 கிராம். ஆக்சிஜனோட மோலார் மாஸ் வந்து 32 கிராம். மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மாஸ் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் 16, பட் ஆக்சிஜன் O2 கிடைக்கும். அப்ப 16 + 16 32ன்னு வந்துடும். மேலையும் கிராம் கீழையும் கிராம். அப்ப யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லை. சால்வ் பண்ணா எனக்கு 0.5ன்னு வருது. இப்ப இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். μ1க்கு பதில் 2, μ2க்கு பதில் 0.5. அப்ப டோட்டலா 2.5. கீழே இருக்கிற μ-1 ரீடைன். μ1க்கு பதில் 2, μ1க்கு பதில் 5/3 -1 ரீடைன் பிளஸ் μ2க்கு பதில் 0.5. μ2க்கு பதில் என்ன அப்படின்னா 7/5 -1 ரீடைன். ஸோ இதை சால்வ் பண்ணா 2/3ன்னு வரும். அந்த by3 மேல போயிடும். அப்ப எனக்கு வந்து 6/3ன்னு ஆன்சர் வந்துடும். கரெக்ட் தானா? இதை கிராஸ் பண்ணா என்ன ஆகும்? 2/3 6/2ன்னு வருமா? இங்க ஏதோ கால்குலேஷன் தப்பு பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. என்ன தப்பு பண்ணிருக்கேனப்பா? செக் பண்ணுங்க. இந்த கிராஸ் பண்ணா 2/3 தப்பா இருக்கா? அதுவும் ஆமா தப்பா இருக்கு. ஸோ நோட்ஸ்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ மேல என்ன ஆகும் அப்படின்னா 6/2ன்னு வரும். 6/2ங்கிறது 3. ஸோ அதே மாதிரி இதை சால்வ் பண்ணா 2/5ன்னு வரும். 5 மேல போயிருச்சுன்னா 5 × 0.5 2.5ன்னு வந்துடும் by 2. 2.5/2ங்கிறது 1.25. ஸோ 6/2 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 4.25ன்னு வந்துடும். கரெக்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல கரெக்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 4.25 ஆன்சர். ஸோ இந்த 4.25 கீழே கொண்டு வந்துட்டு μ-1 அங்கிட்டு கொண்டு போயிட்டான். அப்ப μ-1 is equal to 2.5 divided by 4.25. -1 அங்கிட்டு கொண்டு போயிட்டா +1 ஆயிரும். இதை கிராஸ் பண்ணிட்டா 6.75 divided by 4.25ன்னு வருது. இதை 100சால மல்டிப்ளை பண்ணி ரவுண்ட் நம்பரா கொண்டு வந்துட்டான். அப்புறம் 25ஆல டிவைட் பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். ஸோ மற்றபடி சிம்பிளிஃபிகேஷன்ல தப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நேச்சுரலா எனக்கு ஜாஸ்தியா அந்த இடத்துல தப்பு வரும். அவசரமா என்ன பண்ணிடுவேன். நீங்க எக்ஸாம் எழுதுறதுனால ஆல்வேஸ் என்ன பண்ணுங்கன்னா கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிக்சர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சிருச்சு. மிக்சர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணணும். சில நேரத்துல வெறும் சிவி வெறும் சிபி மட்டும் கேட்பாங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலாஸ் நீ என்ன பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கோ. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. அடுத்த ப்ராப்ளம் போலாம்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் நம்பர் 15. A container has 1 mole of monoatomic ideal gas. Each molecule has F degrees of freedom. What is the ratio nu is equal to Cp/Cv? ஒரு கண்டெய்னர்ல வெறும் மோனோஅட்டாமிக் கேஸ் தான் இருக்கு. மோனோஅட்டாமிக்கோட நியூ வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. மோனோஅட்டாமிக்கோட நியூ வேல்யூ 5/3 நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க அப்படி கண்டுபிடிக்க சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல நியூ எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்றாங்க. மோனோ அட்டாமிக்ங்கிறது சிங்கிள் கேஸ் தான், மிக்சர் கிடையாது. மோனோ ட்ரை டை அப்படின்னு மிக்ஸ் பண்ணல, ஒரே கேஸ் தான். ஒரே கேஸுக்கு நியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ஜெனரல் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 + 2/f. ஸோ ஆல்ரெடி நாம என்ன பண்ணியாச்சுன்னா டேபிளுக்கு கீழே அந்த ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அதை தான் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா 1 + 2/f. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா f + 2/f அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த ஆன்சர் எனக்கு ஒரு ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு, கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் டி தான், சாரி கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். முடிச்சாச்சு. கிளியராப்பா? ஸ்ட்ரைட்டா எழுத வேண்டியதான், அவ்வளவுதான். ஆல்ரெடி நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நாம இதை ஐடென்டிஃபை பண்ணலன்னா இங்க வந்து மாட்டுவோம். ஸோ ஆல்ரெடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை உனக்கு சொல்லிட்டதுனால பிரச்சனை கிடையாது. தனித்தனி கேஸ்னாலும் சிபி/சிவி நியூ ஒன்னால கண்டுபிடிக்க முடியும் ஜெனரல் ஃபார்முலா வச்சு. மிக்சர்ஸுக்கும் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. அவ்வளவுதான். இது எல்லாத்துலயும் பிளே ஆக போறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான். ஸோ அண்ட் ஆல்சோ
அவ்வளவுதான். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் மேஜரா பிளே ஆகும். நார்மல் டெம்பரேச்சர்னு தான் நம்ம எப்பயும் எடுத்துக்கணும். அவங்க ஸ்பெசிபிக்கா ஹை டெம்பரேச்சர்னு சொன்னாங்கன்னா ஹை டெம்பரேச்சரோட எஃபெக்டை உள்ள சேர்த்துக்கணும். மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, அப்படி சொன்னாங்கன்னா அதை உள்ள சேர்த்துக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். அடுத்து, இஃப் தி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் இஸ் டபுள் தி மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் தி கேஸ் மாலிகூல்ஸ். மீன் ஃப்ரீ பாத்துக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். lambda is equal to KT divided by root 2 pi d squared P. ஒரு கேஸோட டெம்பரேச்சரையும் பிரஷரையும் டபுள் பண்ணா மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. சோ அப்ப டெம்பரேச்சர் T 2T ன்னு மாத்திட்டான், பிரஷர் P 2P ன்னு மாத்திட்டான். அப்ப வர மீன் ஃப்ரீ பாத்தா நான் லாம்டா டேஷ்னு எழுதியிருக்கேன். இந்த 2 கேன்சல் ஆகி புதுசா வர்ற மீன் ஃப்ரீ பாத் பழைய மீன் ஃப்ரீ பாத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கு. அதனால வில் ரிமைன் சேம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ முடிச்சாச்சுப்பா. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு சாதாரண கேள்விதான். நான் ஏற்கனவே சொன்னல, மீன் ஃப்ரீ பாத்ல நான் பார்த்த வரையும் ஒன்லைன் கொஸ்டின் தான் அதிகமா இருக்கு. பிரஷரும் டெம்பரேச்சரும் டபுள் பண்ணிட்டா மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகும், இதான் கேள்வி. டபுள் பண்ணி பாக்குற ஃபார்முலால ஒரு மாற்றமும் வரல, பழைய ஆன்சரே அப்படியே வருது. ஸோ அப்ப மீன் ஃப்ரீ பாத் வந்து நம்மளுக்கு வந்து ரிமைன் சேம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் 17 முடிச்சாச்சு நேத்து கிளாஸ்லயே. 18. A sample of gas consists of mu1 moles of monoatomic molecules, mu2 moles of diatomic molecules, and mu3 moles of linear triatomic molecules. The gas is kept at high temperature. What is total number of degree of freedom னு கேட்டிருக்காங்க. மோனோஅட்டாமிக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 பா, டைக்கும் ட்ரை லீனியருக்கும் 5. ஆனா ஹை டெம்பரேச்சர்னு சொல்லிட்டதுனால 7 வந்துரும். நான் சொல்ற மோனோவுக்கு 3, டைக்கு 7, ட்ரைக்கு 7லாம் ஒரே ஒரு மாலிகுலுக்கு, ஒரே ஒரு மோனோ அட்டாமிக் மாலிகுல்னா அதுக்கு 3, ஒரே ஒரு டைனா அதுக்கு 5, ஹை டெம்பரேச்சர்ல வைப்ரேட் ஆகுறதுனால 7, ஒரே ஒரு ட்ரை லீனியருக்கு என்ன அப்படின்னா 5, ஹை டெம்பரேச்சர்ல 7. ஸோ அப்போ ஒரே ஒரு மாலிகுல் மோனோ, ஒரே ஒரு மாலிகுல் டை, ஒரே ஒரு மாலிகுல் ட்ரை இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு இப்படி வரும். மோனோவுக்கு 3, டை ஹை டெம்பரேச்சர்ல 7, ட்ரை ஹை டெம்பரேச்சர்ல 7, இந்த மாதிரி வரும். ஆனா அந்த கேஸ்ல ஒரு மாலிகுல் இல்ல, எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னா நிறைய இருக்கு. அது அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ல சொல்லிட்டாங்க. அப்போ mu1 moles ஆஃப் மோனோஅட்டாமிக் இருக்கு, mu2 moles ஆஃப் டை, mu3 moles ஆஃப் ட்ரை. மோல்ல இருந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு அவோகேட்ரா நம்பர். இந்த ஃபார்முலாவை நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லயே படிச்சாச்சு. நான் இங்கேயே சொல்லியிருந்தேன், இதை மறந்துடக்கூடாதுன்ட்டு. நம்மளோட ஃபார்முலா லிஸ்ட்ல இதை எழுதியிருப்போம். அப்பயும் சொன்னேன், எழுதுனா நம்ம எழுதுறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப எத்தனை மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னா, mu1 இன்டு NA அத்தனை மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் இருக்கு. எத்தனை டை இருக்குன்னா mu2 இன்டு NA, எத்தனை ட்ரை இருக்குன்னா mu3 இன்டு NA. அதை நான் இங்க என்ன பண்றேன்னா ஃபில் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. நாம எழுதியிருக்கிற இந்த 3, இந்த 7, இந்த 7லாம் ஒரு மாலிகுலோடது. பட் அவங்க 10 மாலிகுல் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 10 இன்டு 3, இதுல 20 இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 20 இன்டு 7, இதுல 5 இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 5 இன்டு 7 அப்படி எழுதணும். பட் எத்தனை மாலிகுல்ஸ்னு சொல்லாம மோல் சொல்லிட்டாங்க. மோல மாலிகுலா மாத்துற டாக்டிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்ப அதை வச்சு மாத்திரலாம். ஸோ அதுதான் நான் பண்ணிருக்கேன். N இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு NA. அதை வச்சு இங்க ஃபில் பண்ணிட்டேன். இது எல்லாத்துலயும் அவோகேட்ரா நம்பர் NA காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த 2 செக்மெண்ட்ல 7 காமனா இருக்கு, அதையும் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ அடுத்த லைன் ஜஸ்ட் சிம்பிளிபிகேஷன் தான், அது செம சிம்பிள், நீயே பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின்.
Question number 19. If SP and SV denote the specific heats of nitrogen gas per unit mass at constant pressure and constant volume respectively, then கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? இப்ப இந்த क्वेश्चन நாம கரெக்ட்டான ஆன்சர் எடுக்கணும். இந்த क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் எடுக்கணும்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படிங்கிற டேர்மை பத்தி நாம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும்பா. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டில 2 வெரைட்டி இருக்கு. சாலிடுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இருக்கு, கேஸுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இருக்கு. கேஸுக்கு வர ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியை மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. சாலிடுக்கு வர ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியை சாதாரண ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஃபார் சாலிட்ஸ் அதுக்கான ஃபார்முலா இதான், dq divided by m dt. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா ஒண்ணும் கிடையாதுப்பா. உங்கள்கிட்ட mkg மாஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணா ஹீட் கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. இதே மாதிரி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா dq divided by mu dtங்கிறது ஃபார்முலா. உங்கள்கிட்ட மியூ மோல் கேஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா சம் ஹீட் கொடுக்கணும், அதுக்கு பேர் தான் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. சோ அப்ப எஸ்னா சாலிடுக்கான ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, சீனா கேஸுக்கான மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, அதுக்கான ஃபார்முலா சி தான். இதுல ஹீட் எனர்ஜி அதோட யூனிட் ஜூல், மாஸ் கிலோகிராம் அது மேல போயிருச்சுன்னா கிலோகிராம் இன்வர்ஸ், டிடி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அது கெல்வின் மேல போயிருச்சுன்னா கெல்வின் இன்வர்ஸ். அப்ப சாதாரண ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி சாலிடோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியோட யூனிட் தான். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன வரும்? ஹீட் எனர்ஜி அதோட யூனிட் ஜூல், மியூனா மோல் அது மேல போயிருச்சுன்னா மோல் இன்வர்ஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ங்கிறது கெல்வின் அது மேல போயிருச்சுன்னா கெல்வின் இன்வர்ஸ்னு வந்துடும். இந்த 2 டேர்மும் நீ தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற வேர்டை பார்த்துட்டேனாவே உடனே படிச்சிடணும். இதுல நீட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த 2 டேர்ம் பத்தி தெரியும். ஏன்னா நான் தெர்மோடைனமிக்ஸ் கிளாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதனால தெரியும். நீட் கிராஷ் கோர்ஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நீ ஆல்ரெடி 11th and 12th படிச்சிருக்கிறதுனால உனக்கும் இது தெரிஞ்சிருக்கணும், தெரியலன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நான் இதை 2ஐயும் டிவைட் பண்றேன். இது 2ஐயும் டிவைட் பண்றப்ப dq dt கேன்சல் ஆயிரும். s by c பண்ணிருக்கிறதுனால மியூ மேல போயிடும், m கீழே இருக்கும். இதை இன்வெர்ஸ் பண்ணா மியூ பை m சாரி m by மியூன்னு வந்துடும். m மாஸ், மாஸோட யூனிட் கிலோகிராம், மியூ மோல் அது மேல போயிருச்சுன்னா மோல் இன்வர்ஸ்னு வந்துடும். கிலோகிராம் மோல் இன்வர்ஸ் கிராம் மோல் இன்வர்ஸ்ங்கிறது யாருன்னா மோலார் மாஸ். அப்ப சி பை எஸ்ங்கிறது யாருன்னா கேபிட்டல் எம், கேபிட்டல் எம்ங்கிறது மோலார் மாஸ். இதுல இருந்து எஸ் கண்டுபிடிச்சா சி பை எம்னு வருது. நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டினுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேபிட்டல் எம்ங்கிறது மோலார் மாஸ்ன்னு ரெகக்னைஸ் ஆயிருச்சு. இப்ப நான் என்னோட கொஸ்டினுக்கு போறேன். நான் இதை ஸ்ட்ரெயிட்டா சொன்னா உனக்கு புரியாதுங்கிறதுனால ஆத்தென்டிகேட்டடா சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம கொஸ்டினுக்குள்ள போவோம். கொஸ்டின் என்ன இருக்கு? எஸ்பி எஸ்விங்கிறதுலாம் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிட் மாஸ்னா நைட்ரஜனையும் நைட்ரஜனை வந்து மாஸ்ல சொல்லியிருக்காங்க, மோல்ல சொல்லலன்னு அர்த்தம். அப்ப அவங்க கொடுக்கிறப்ப எஸ்பி அண்ட் எஸ்பி டினோட்ஸ் தி ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் நைட்ரஜன் கேஸ் பெர் யூனிட் மாஸ்னா அவங்க இந்த டேர்மை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். இந்த டேர்மை பத்தி பேசல. நார்மலா கேஸ்னா மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க மாத்திட்டாங்க, மோலாரா யூஸ் பண்ணல, சாதா யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சாதாவை பத்தி பேசுறாங்க, சாதாரண ஸ்பெசிபிக் ஹீட் பத்தி தான் பேசுறாங்கிறத நான் எப்படி ரெகக்னைஸ் பண்ணிருக்கேன்னா இந்த வார்த்தையை வச்சுதான், யூனிட் மாஸ்ங்கிற வார்த்தையை வச்சுதான் ரெகக்னைஸ் பண்ணிருக்கேன். இதுல எஸ்பினா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், எஸ்வினா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்படின்னா கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல எஸ்பின்னு போடுறேன். இதுல எஸ்பின்னு போட்டா சிபி பை எம்னு வந்துடும். அதே மாதிரி எஸ்வின்னு போட்டா சிவி பை எம்னு வந்துடும். எதை நாம தேவைன்னு சொல்லி டெரைவ் பண்ணிருக்கோமோ அதுல இருக்கிற எஸ்ஐ எஸ்பின்னு மாத்தினா சிபி பை எம்னு வந்துடும். அதுல இருக்கிற எஸ்ஐ எஸ்வின்னு மாத்தினா சிவி பை எம்னு வந்துடும். 4 ஆப்ஷன்லயும் எஸ்பி மைனஸ் எஸ்வி தான் பண்ணிருக்காங்க. அப்ப நான் எஸ்பி மைனஸ் எஸ்வி பண்ணா சிபி பை எம் மைனஸ் சிவி பை எம்னு வரும். எம் காமனா இருக்கு,
அப்ப sp minus sv is equal to cp minus cv by m னு வந்துரும். cp minus cvங்கிறது மேயர்ஸ் ரிலேஷன்ஷிப். molar specific heat capacity at constant pressure minus molar specific heat capacity at constant volume. இது யாருன்னா R, universal gas constant R. அதுதான் மேயர்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்ப எனக்கு R by M னு வந்துரும். நைட்ரஜனோட மோலார் மாஸ் வந்து 28. அப்ப M க்கு பதிலு 28 னு போட்டுக்கலாம். அப்ப sp minus sv is equal to R by 28 னு வரும். இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டில ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு மோலார், ஒன்னு மாஸ் வச்சு வர்றது. மாஸ் வச்சு வர்றதை எஸ்ங்கிற சிம்பல்ல நான் டினோட் பண்ணிருக்கேன். மோலார சிங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின்லயும் மாஸ் வச்சு வர்றதை எஸ்ங்கிற சிம்பல்ல தான் டினோட் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு sp மைனஸ் sv கண்டுபிடிச்சா என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. சாதா அதுக்கும் மோலார் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இது தெரிஞ்சுன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ஆன்சர். பொதுவா எஸ்ங்கிற சிம்பல் சாதாவுக்கும் சிங்கிற சிம்பல் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கும் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சிம்பிள்ஸை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சிம்பிள்ஸை மாத்தி சொன்னாலும் நீ கவனமா இருந்துக்கோ, கன்ஃபியூஸ் ஆயிராத. இந்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த கொஸ்டின் பக்கத்துல இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டின் மாடல் நிறைய டைம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு. எந்த புக்லயும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்காது. சிங்கிள் லைன்ல போட்டிருப்பாங்க, எப்படின்னே புரியாது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம டெரைவ் பண்ணிட்டா புரிஞ்சிடும். பொதுவா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிங்கிறது ஒரு சாலிடுக்கோ கேஸுக்கோ உள்ள ஒரு முக்கியமான டேர்ம். ஒரு கேஸ் எடுத்துக்கிற மியூமோல், அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்கு நீ எவ்வளவு ஹீட் கொடுக்குறியோ அதுக்கு பேர் மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஒரு மாஸ் எடுத்துக்கிற, இல்ல ஏதோ ஒண்ணு அதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மாஸ்ல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிற, அதோட டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்குறியோ அது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. மேபி கேஸா இருக்கிறப்ப ப்ரெஷரையோ வால்யூமையோ மாத்தலைன்னா சஃபிக்ஸ்ல எஸ்பி, சிபி, எஸ்வி, சிவி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப இந்த எஸ்ங்கிற சிம்பிளை தூக்கிட்டு நாளைக்கு நான் ஒய்னு சிம்பிள் கொடுக்கலாம். இந்த சியை தூக்கிட்டு நான் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். அப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிற சிம்பிள் பெர்மனன்ட் கிடையாது, அது மாறிக்கிட்டே இருக்கலாம். இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நான் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்திருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை அப்டெயின் பண்ணிட்டேன். டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. கிளியரா? ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 20, 21, 22, 23, 24 இதெல்லாம் நம்ம நேத்து கிளாஸ்லயே முடிச்சாச்சு. இப்ப ப்ராப்ளம் நம்பர் 25. A gas made up of mixture of 2 moles of oxygen and 4 moles of argon at temperature T. Calculate the energy of gas in terms of RT. Neglect the vibrational modes. 2 மோல் ஆக்சிஜன் இருக்கு, 4 மோல் ஆர்கன் இருக்கு, மிக்சர்ஸ். இதோட எனர்ஜி கேட்டிருக்காங்க. முதல்ல ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிப்போம். ஆக்சிஜன் டைஅட்டாமிக். டைஅட்டாமிக்கோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் என்ன அப்படின்னா 5/2 kT. இன்னொன்னு ஆர்கன். ஆர்கன் மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிகுல் என்ன அப்படின்னா 3/2 kT. இதுல இருந்து வெறும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா 5/2 kT இன்டு மோல்னு வந்துடும். வெறும் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா 5/2 kT இன்டு மோல்னு வந்துடும். சாரி, இன்டு மாலிகுல்னு வந்துடும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் n. n-க்கு பதில் மியூ NA அப்படின்னு போடலாம். இந்த மியூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 2 மோல்னு சொல்லிட்டாங்க. அதனால மியூக்கு பதில் 2 போட்டேன். மியூ இருக்கிற இடத்துல 2. K இன்டு NA அதை வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர்னு மாத்திட்டேன். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 5 RTன்னு வந்துடும். ஆக்சிஜனுக்கு முடிச்சாச்சு. அடுத்த ஆர்கன். ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பெர் ஆர்கன் மாலிகுல் என்ன அப்படின்னா 3/2 kT மோனோ அட்டாமிக். இதுல இருந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா 3/2 kT இன்டு n வந்துடும். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் n. நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல் எழுதுனா மியூ இன்டு NAன்னு வந்துடும். கொஸ்டின்ல ஆர்கன் 4 மோல்னு சொல்லியிருக்காங்க, அதனால மியூக்கு பதில் 4 போட்டேன். K இன்டு NAங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் R.
இதையும் கேன்சல் பண்ணா 2 2 into 3 6 RTன்னு வந்துடும். இது தனியா பண்ணியாச்சு. இது ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் எனர்ஜி 11 RTன்னு வந்துடும். இதுதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிச்சாச்சு. அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம். சோ இதோட கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் ஓவர். எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ லெசனை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஓவர்வியூ மாதிரி யோசிச்சோன்னா செம்ம சிம்பிளா இருக்கும்பா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ கேஸ், ஆவரேஜ் ஸ்பீட் பெர் மாலிகுல், ஆவரேஜ் எனர்ஜி பெர் மாலிகுல், ஓவரால் எனர்ஜி, அதுல வர மாடிஃபிகேஷன் ஃபியூச்சர்ல இருந்து வரும். அப்புறம் ஆர்எம்எஸ் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. சாதாரணமா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரொஃபஷனல் ஃபார்முலாஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன, அது ஆவரேஜ் எனர்ஜில என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணுது, சிபி சிவி நியூ மிக்சருக்கு எப்படி இருக்கும், நார்மலா சிங்கிள் கேஸுக்கு எப்படி இருக்கும், மீன் ஃப்ரீ பாத்னா என்ன, அதோட ஃபார்முலா. ஸோ அவ்வளவுதான். அதை பேஸ் பண்ணி இந்த 2 கிளாஸ்ல நாம 25 ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்கோம்னா முடிச்சிருக்கோம். ஸோ உங்க எல்லாருக்கும் இதோட JEE 2019 ப்ராப்ளம் டிஸ்கஷன், இந்த பர்டிகுலர் டைட்டில் கைனடிக் தியரி ஆஃப் கேஸோட JEE 2019 டிஸ்கஷன் கம்மிங் சண்டே 1:30க்கு மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜும் கொடுக்குறேன். அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். ஸோ மற்றபடி அந்தந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஆன்லைன் கிளாஸ் எப்பயோ அப்போ லாகின் ஆயிருங்க. அடுத்தடுத்த ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு எப்பயோ அப்போ லாகின் ஆயிருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டிலுக்கு சொல்றேன், இந்த ஒரு பர்டிகுலர் டைட்டிலுக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸ் இன்னைக்கு சண்டே, அடுத்த சண்டே ஆஃப்டர்நூன் 1:30. டவுட் இருந்தா கேட்கலாம், டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.